성경 말씀이 어떻게 구성되어 있는지 ஆனா இந்த வேதாகம வசனம் என்ன காரணத்தால எப்படி எழுதப்பட்டிருக்குன்றத தெரியாம 사실 사람들이 성경에 대해서 몰라요. பல ஜனங்களுக்கு உண்மையாவே பார்த்தீங்கன்னா வேதாகமம் சரியாக தெரியாது. 물론 이 시간에 성경 전체를 여러분들이 다 알 수는 없습니다. இந்த ஒரு நேரத்துல முழு வேதாகமத்தையும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. 또 저도 여러분에게 성경 전부를 가르쳐 줄 만큼 지식은 없고요. எனக்கும் உங்களுக்கு முழு வேதாகமத்தை கற்றுத் தர அளவுக்கு எனக்கு ஞானம் அவ்வளவு கிடையாது. 하지만 적어도 이번 시간을 여러분이 말씀을 잘 들으면 ஆனா இந்த நேரம் மாத்திரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கவனமா கேட்டீங்கன்னா 아 성경이 어떻게 생겼구나는 뼈대는 알 수 있어요. இந்த வேதாகமத்துல என்னென்ன காரணத்தினால இது எல்லாமே எழுதிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு புரிய வரும். PPT 띄웠습니까? 영어로 돼 있네. 좋습니다. ஆங்கிலத்திலே இருக்குது, நல்லதுங்க. 자, 여기 있는 글씨가 뭐죠? இப்போ இங்க இருக்கிற இந்த எழுத்து என்ன எழுத்து? 바이블. பைபிள். 여러분이 손에 들고 있는 게 바이블이죠? உங்க கையில் இருக்கிறதும் அதே பைபிள் தானே? 예, 이 바이블은 크게는 한 권처럼 보입니다. இந்த பைபிள்ல வந்து இப்போ one book ஒரு பார்க்கிறதுக்கு ஒரு புத்தகத்தை போல இது தெரியலாம். 여러분 여기에 있는 나와 있는 이 성경이 제가 들고 있는 이 성경이에요. பிரியமானவர்களே, இங்க நான் இந்த படத்துல காண்பிக்கிற இந்த பைபிள் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த பைபிள். 이 성경은 크게 나누면은 얘가 지금 안 먹네. 네, 예. 자, 성경은 두 개의 약속으로 되어 있습니다. இந்த வேதாகமம் ரெண்டு வாக்குத்தத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 앞에 있는 부분을 구약이라고 그러죠. முன்பு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நம்ம பழைய ஏற்பாடுன்னு சொல்லுகிறோம் இல்லையா? 뒤에 있는 것을 무슨 약속이라고 그러겠어요? ஆனா பின்பு இருக்கக்கூடிய இந்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? 자, 잠깐 여러분 옆에 있는 분들하고 이야기하는 걸 좀 멈추시고 கொஞ்ச நேரத்துக்கு உங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறதை நிறுத்திட்டு 제가 하는 이야기를 듣고 대답을 해 주셔야 됩니다. நான் சொல்றதை கேட்டு நீங்க கொஞ்சம் பதில் சொல்லணும். 그래야 여러분 이게 진도가 나갈 수 있어요. அப்பதான் இப்போ உங்களுக்கு இது நல்லாவே புரியும். 강사는 강사대로 얘기하고 இந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் பாட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு 여러분은 옆 사람하고 여러분끼리 얘기하고 நீங்க உங்க பாட்டுக்கிட்ட பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுனீங்கன்னா 그러면 안 되잖아요. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. 그렇죠? சரிங்களா? 여러분 이 시간에는 저하고 여러분의 시간이니까 பிரியமானவர்களே, இது உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச நேரம். 제가 여러분에게 드리는 말씀을 듣고 따라와야 됩니다. நான் உங்ககிட்ட சொல்ற இந்த வார்த்தை எல்லாத்தையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணி வாங்க. 여러분이 이 시간에 제가 하는 이야기를 다 들어도 இந்த செய்தி நேரத்துல நான் சொல்றது எல்லாத்தையுமே மாத்திரம் நீங்க கேட்டா போதும். 사실은 50%를 이해하기가 쉽지 않아요. 50% இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் சுலபம் கிடையாது, கஷ்டம். 그런데 만약에 그냥 여러분들끼리 이야기를 하다 보면 ஆனா ஒருவேளை இப்ப நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தீங்கன்னா 10% 20%도 이해를 못 해요. 10% 20% கூட அதுல புரிஞ்சுக்க முடியாது. 이 시간은 굉장히 중요한 시간입니다. இன்று மாலை நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். 그래서 저하고 이야기하는 시간을 가지시면 됩니다. அதனால என்னோட பேசுற ஒரு நேரமா இது அமைந்ததுனா நல்லா இருக்கும். 제가 이 시간에는 성경에 대해서 말씀을 드린다고 그랬어요. இன்று மாலையில இப்ப இந்த வேதாகமத்தை பற்றி நான் பேச போவதாக நான் உங்ககிட்ட கூறினேன். 이 성경은 두 개의 약속으로 되어 있는데 இந்த வேதாகமத்துல ரெண்டு விதமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. 앞부분에 있는 약속을 구약이라고 합니다. முன்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாக்குத்தத்தத்தை பழைய ஏற்பாடு நம்ம அழைக்கிறோம். 뒤에 있는 약속을 신약이라고 그러죠. பின்பு இருக்கக்கூடிய இந்த பகுதியில புதிய ஏற்பாடு நம்ம அழைக்கிறோம் இல்லையா? 그러면 구약과 신약이 같은 약속이겠습니까? 다른 약속이겠습니까? அப்ப பழைய ஏற்பாடுலயும் புதிய ஏற்பாடுலயும் ஒரே வாக்குத்தத்தம் இருக்குமா, இல்ல ரெண்டு வித்தியாசமான வாக்குத்தத்தம் இருக்குமா? 다른 약속입니다. 다른 약속이라고 생각하시는 분 손 들어보세요. ரெண்டுமே வித்தியாசமான வாக்குத்தத்தம்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. 7명밖에 8명 9 10명이네요. 8 பேர் 10 பேர் மாத்திரம் அப்படி கை 11명 12명. சரி 11 பேர் 12 பேர். 남의 눈치를 보고 들면 안 된다니까. மத்தவங்கள பார்த்து நீங்க கையை உயர்த்த வேண்டாங்க. 자, 내리고. சரி கை கீழ போடுங்க. 다시. மறுபடியும். 이 두 개의 약속이 같다라고 생각하는 분 손 들어보세요. இந்த ரெண்டு வாக்குத்தத்தமுமே சேம் தான் நினைக்கிறவங்க கை உயர்த்துங்க. 이번은 좀 많이 들었습니다. 내리세요. கை உயர்த்தி கை கீழ போடுங்க. 다음 두 개의 약속이 다르다고 생각하는 사람 손 들어보세요. இந்த ரெண்டு வாக்குத்தத்தமும் வித்தியாசமானதுன்னு நினைக்கிறவங்க கை உயர்த்துங்க. 네,
5, 6, 7, 8명 5, 손 6, 내리세요. 7, 8 கீழே போட்டுருங்க. 이것도 저것도 안 든 사람 손 들어보세요. இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு கையவே தூக்காதவங்க கையை வைத்தாங்க. 예, 한 분 손 들었습니다. சரி ஒருத்தர் மாத்திரம் கை தூக்கியிருக்கார். 손 들으라고 했는데 안 든 사람 손 들어보세요. கை தூக்குங்கன்னு சொன்னப்போ கையவே தூக்காதவங்க கையை உயர்த்துங்க. 네, 여러분 끝까지 자신은 속이고 갈 겁니까? கடைசி வரைக்கும் உங்களை ஒளிச்சு வாழ போறீங்களா? 그렇게 하면 안 된다고 그랬잖아요. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? 이거냐 저거냐 분명히 해야 된다니까. ஒன்று இதுவோ இல்லை அதுவோ ஏதாவது ஒன்று தெளிவா இருக்கணும். 만약에 안 들었다. ஒருவேளை இப்போ நான் கையை உயர்த்தல 왜 안 들었느냐고 물으면 ஏன் தூக்கல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா 몰라서 못 들었다든지 ஒண்ணு தெரியலங்க நான் சரியா கேட்கலங்க அப்படின்னு சொல்லணும். 자기 마음에 있는 이 의사를 분명하게 표현을 해야 돼요. அவங்க இதயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவா அவங்க வெளிப்படுத்த தெரிஞ்சுக்கணும். 들으라고 해도 끝까지 안 들고 그러면 안 돼요. கையை தூக்குங்கன்னு சொல்லியோ கடைசி வரைக்கும் தூக்கலனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 여러분 구약과 신약이 같겠습니까? 다르겠습니까? பிரியமானவர்களே இந்த பழைய ஏற்பாடும் இந்த புதிய ஏற்பாடுல இருக்கக்கூடிய இந்த வாக்குத்தத்தமும் சேமா இருக்குமா இல்ல வித்தியாசமா இருக்குமா? 같아요. 몇 명은 같다고 하고 몇 명은 같다고 하고 몇 명은 틀리다고 하고 다시 한번 묻겠습니다. மறுபடியும் கேட்கிறேன். 같다라고 생각하는 분 손 들어보세요. இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்க. 예, 손 내리시고 கை கீழே போடுங்க. 다릅니다 하는 분 손 들어보세요. இல்ல இது ரெண்டுமே வித்தியாசமானதுங்க அப்படின்றவங்க 내리시고 கை கீழே போடுங்க. 여기까지만 하겠습니다. 더 물으면 자꾸 이제 இதுக்கு மேல நான் கேட்க போறது இல்ல, கவலைப்படாதீங்க. 여러분 예레미야 31장 31절을 펴겠습니다. பிரியமானவர்களே எரேமியா 31ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். 구약 성경 예레미야 31장 31절. பழைய ஏற்பாடு எரேமியா 31ஆம் அதிகாரம் 31வது வசனம். 31절부터 34절까지 읽으세요. 31லேருந்து 34 வரை நம்ம வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கழிப்பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். 자, 여러분 성경을 같이 읽었지요? பிரியமானவர்களே நீங்களும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசித்தீங்களா? 같다고 돼 있습니까? 다르다고 돼 있습니까? ரெண்டுமே இப்போ ஒன்னாதான் இருக்குதுன்னு வசனம் சொல்லுதுங்களா இல்ல இந்த ரெண்டு வாக்குத்தத்தமும் வித்தியாசமானதுன்னு வசனத்துல உங்களுக்கு புரியுதா? 다르다고 합니다. 예, 다르다고 돼 있죠. இது ரெண்டுமே வித்தியாசமானவைகள். 똑같은 약속 같으면 다시 할 필요 없잖아요. இப்போ ஒரே வாக்குத்தத்தமா இருந்ததுன்னா மறுபடியும் இரண்டாவது தடவை அதை கொடுக்கணும். 약속이 바뀌는 겁니다. இப்போ இந்த வாக்குத்தத்தம் மாறுது. 하나님이 이스라엘 백성들이 애굽 땅에서 나올 때 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து நிலத்திலிருந்து வெளியே வரும்பொழுது 그 출애굽기 12장에 보면 유월절 어린 양의 피를 가지고 애굽을 심판하고 피를 칠한 집을 살렸습니다. இந்த யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த பஸ்கா பண்டிகை நாள்ல இப்போ இந்த ஆட்டுக்குடிய ரத்தம் பூசப்பட்ட வீடுகள் மாத்திரம் இப்ப சாபத்திலிருந்து தவித்து பூசப்படாத வீடு எல்லாமே அந்த சாபத்தை பெற்றது. 그래서 유월절 심판 때에 애굽 왕 바로의 아들부터 시작해서 종의 아들들까지 그 마다들은 다 죽은 거예요. இந்த பஸ்கா பண்டிகையினுடைய நாள்ல இப்போ இந்த எகிப்தினுடைய அந்த ஆளுநருடைய மகன் முதற்கொண்டு அந்த தேசத்தில் இருந்த எல்லா மூத்த மகன்களும் அழிக்கப்பட்டார்கள். 그리고 나서 이스라엘 백성들이 애굽에서 탈출하게 됩니다. அதற்கு பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே யாத்திரையை துவங்கினார்கள். 홍해 바다를 건너서 시내산 그 앞에까지 오는데 இப்போ இந்த கடலையும் தாண்டி இந்த வனாந்தரத்திலையும் அவங்க வந்திருக்கிறாங்க. 이스라엘 백성이 중간에서 하나님을 원망하고 불평해도 하나님이 아무 소리도 않고 이끌어오셨어요. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ இடையில இப்போ கர்த்தரை நோக்கி குற்றம் சொல்லியும் கர்த்தர் இன்னும் அந்த ஜனங்களை தொடர்ந்து வழிநடத்தியே சென்றார்.
이스라엘 백성들이 시내산 앞에 왔을 때 하나님이 모세를 불러서 물었습니다. இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலைக்கு வரும்போது கர்த்தர் மோசேயை அழைத்து கூப்பிட்டார். 출애굽기 19장에 그 말씀이 나옵니다. யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை நீங்க பார்க்க முடியும். 모세야, 내가 지금까지 이 백성들을 은혜로 이끌었다. மோசே, இதுவரைக்கும் இந்த ஜனங்களை என்னுடைய கிருபையின் மூலமாக நான் வழி நடத்தினேன். 독수리가 그 새끼를 날개로 받아서 이끈 것처럼 내가 이끌었는데 இந்த கழுகு தன்னுடைய குட்டிகளை பாதுகாத்து எடுத்துட்டு வர்றது போல நான் என்னுடைய ஜனங்களை பாதுகாத்து வந்தேன். 만약에 너희들이 내가 하는 말을 잘 듣고 지키면 너희가 복을 받고 நீங்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு கடைபிடித்தால் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். 제사장 나라가 될 거다. நீங்கள் என்னுடைய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் இருப்பீர்கள். 내 말을 듣고 잘 지켜볼래? என்னுடைய வார்த்தையை சரியாக கேட்டு நீங்கள் அதை கடைபிடிக்க முயற்சிக்கிறீர்களா? 그래서 모세가 내려와서 장로들과 백성들 앞에 그 얘기를 했습니다. மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து தன்னுடைய ஜனங்களிடத்திலும் எல்லாரிடத்திலும் இந்த வார்த்தையை கூறுகிறார். 하나님께서 말씀하시기를 கர்த்தர் இப்படியாக கூறுகிறார். 하나님이 하시는 말씀을 잘 듣고 지키면 하나님이 복을 주겠다고 했습니다. தேவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கடைபிடித்தால் ஆசீர்வாதத்தை தருவதாக அவர் கூறியுள்ளார். 여러분들 하나님의 말씀대로 지키겠습니까? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அனைவருமே கடைபிடிக்க முயற்சிக்கிறீர்களா? 그때의 이스라엘 모든 백성들이 예 우리가 다 지키겠나이다 하고 대답을 했어요. அந்த நேரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆம் நாங்கள் அனைத்தையும் கடைபிடிப்போம் என்றே பதில் சொன்னார்கள். 하나님이 무슨 율법을 줄지 그들은 몰랐습니다. ஆனால் தேவன் என்ன நியாயப்பிரமாணத்தை கொடுக்க போகிறார் என்றோ அந்த ஜனங்களுக்கு தெரியவில்லை. 그러면 모세야 백성들한테 가서 이렇게 이야기해라. அப்படி என்றால் மோசேயே, நீ இந்த ஜனங்களுக்கு போய் இப்படி சொல். 오늘부터 3일 동안에 몸을 성결케 하고 옷을 깨끗이 빨아라. இன்று முதல் கொண்டு இந்த 3 நாட்களுக்குள்ளாக அவருடைய சரீரத்தை சுத்தமாக கழுவி அவருடைய ஆடை வஸ்திரங்களையுமே சுத்தமாக அவர்கள் போடட்டும். 그리고 남자와 여자가 가까이 하지 말고 ஆண்களும் பெண்களும் நெருக்கமாக இருக்க வேண்டாம். 몸을 성결하게 구별했다가 3일째 되는 날 아침에 시내산 앞에 다 모여라 그랬어요. அவருடைய சரீரத்தையும் பரிசுத்தமாக அவர் காத்து கொண்ட பிறகு 3வது நாளில் சீனாய் மலையின் அடியிலே அவர்கள் அனைவருமே நீ கூட்டி திரட்டுவாயாக என்று கர்த்தர் கட்டளையிட்டார். 내가 그들 가운데 말씀을 하겠다. நான் அவர்கள் மத்தியில் என்னுடைய வசனத்தை சொல்ல போகிறேன். 그래서 모세가 하나님이 하신 말씀을 듣고 내려와서 이스라엘 백성들에게 그대로 전했습니다. ஆகவே மோசே கர்த்தரிடம் கேட்ட எல்லா வார்த்தைகளுமே அப்படியே கீழே வந்து ஜனங்களிடம் கூறினார். 이스라엘 백성들의 마음이 들떴지요. 마음이 이렇게 들떴어요. 흥분됐어요. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் இப்பொழுது மேலாக போக ஆரம்பித்தது, மேட்டிமை அடைய ஆரம்பித்தது. 야, 하나님이 우리에게 말씀해 주신대. ஏ, கர்த்தர் நமக்கு இப்படியாக வசனத்தை கூறுகிறாரே. 우리가 그 말씀만 잘 지키면 우리는 복을 받는 거야. நாம் இந்த வசனத்தை நன்றாக கடைபிடித்தால் நாம் ஆசீர்வாதத்தை பெறுவோம். 3일 뒤까지 몸을 거룩하게 하라고 그랬어. 3 நாட்களாக நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள கூறினார். 그래서 옷을 빨고 깨끗하게 하고 ஒவ்வொருத்தருமே அவருடைய ஆடைகளை கழுவி சுத்தமாக்கி 3일간을 기다렸던 거예요. 3 நாட்களாக காத்து கொண்டிருந்தார்கள். 3일째 되는 날 이스라엘 백성들이 시내산 앞에 다 모였습니다. இந்த 3வது நாள் ஆன அந்த நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருமே சீனாய் மலையின் அடிவாரத்தில் ஒன்று கூடினார்கள். 그때 이스라엘 백성들의 숫자가 அந்நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணிக்கை 20세 이상으로 싸움에 나갈 만한 남자들만 세웠을 때에 60만 3,550명이었습니다. 20 வயதுக்கு மேற்பட்ட இந்த ஜனங்களை மற்றும் அவங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 லட்சம் ஜனங்கள் அங்க இருந்தாங்க. 성경학자들은 말하기에는 약 300만 명쯤 됐을 거라고 그래요. இந்த வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா 30 லட்சம் ஜனங்கள் அங்க இருந்திருப்பாங்க. 남자, 여자, 어린아이 அவருடைய பிள்ளைகள் 다 합해서 300만 명 정도 됐을 거라고. எல்லாரையுமே நம்ம சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் அங்க இருந்திருப்பாங்க. 그래서 하나님의 말씀을 따라서 그들은 몸을 성결케 하고 이제 다 모인 거예요. தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி தங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு இப்பொழுது அந்த சீனாய் மலையின் அடியில் வந்திருக்கிறார்கள். 그리고 하나님께서 말씀하시는 걸 들으려고 준비를 했습니다. தேவன் அவர்களிடம் சொல்ல போவதை கேட்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். 이스라엘 백성들의 마음이 하나님의 말씀을 기다리면서 얼마나 좋았겠어요. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். 그런데 전혀 기대와 다른 일들이 벌어진 거예요. ஆனால் அவங்களுடைய எதிர்பார்க்க அப்பாற்பட்ட இந்த காரியங்கள் மாத்திரமே அன்று நடந்தது. 갑자기 하늘이 캄캄해지고 திடீரென்று இந்த மேகம் அவ்வளவு இருண்டது. 막 산 위에서 구름이 올라오기 시작한 겁니다. இப்ப இந்த மலையிலிருந்து பல மேகங்கள் எழும்ப ஆரம்பித்தது. 이스라엘 백성들이 말씀을 들으려고 기다리고 있는데 இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கையில் 갑자기 막 온 천지가 새카매지는 거예요. திடீரென்று இந்த மேகம் முழுவதாக கார் மேகத்தை போல மாறியது.
그러더니 그 가운데에서 하나님의 음성이 들려오기 시작했어요. அந்த கார்மேகத்தின் மத்தியில் இருந்து திடீரென தேவனுடைய சத்தம் அவர்களை நோக்கி எழும்பியது. 그 음성이 어떻게 들려왔는지 저 잘 모릅니다. அந்த சத்தம் எந்த மாதிரி வந்ததுன்னு எனக்கு சரியா தெரியாது. 막 무섭고 크게 들렸는지 பயங்கரமா இது மாதிரி ரொம்ப சத்தமா அவங்களுக்கு கேட்டதோ அப்படின்னு எனக்கு தெரியும். 작고 세밀하게 들렸는지는 모르겠지만 இல்ல அமைதியா ரொம்ப கூர்மையா அவங்களுடைய காதுகளை கேட்டதானோ நமக்கு தெரியாது. 중요한 것은 이스라엘 백성들이 하나님의 음성을 들으면서 죽을 것 같았다는 거예요. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப கிட்டத்தட்ட நாங்க மரிக்கிறது போல அவங்க உணர்ந்தாங்க. 너희는 나 외에 다른 신을 섬기지 말라. என்னை தவிர வேறொரு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். 그 말씀이 떨어지면서 இந்த வார்த்தை கீழே இறங்கி வந்த உடனே 이스라엘 백성들이 막 죽을 것 같은 마음이 들었다고 돼 있어요. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கிட்டத்தட்ட சாகறத போல உணர்ந்தாங்கன்னு வசனம் இருக்குது. 우리 출애굽기 20장을 잠깐 보겠습니다. நம்ம யாத்திராகம 20ஆம் அதிகாரத்தை நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம். 20장 18절부터 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 21절까지 읽겠습니다. 21வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். 여러분이 성경을 보셨지만 பிரியமானவர்களே, இந்த வேதத்துல கூடிய வசனத்தை நீங்க பார்த்தீங்க. 이스라엘 백성들이 하나님의 음성을 들으면서 너무 두려워서 இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது மிகவும் பயந்தார்கள். 그래서 모세한테 부탁을 합니다. ஆகவே மோசேயிடம் அவர்கள் கேட்கிறார்கள், 당신이 우리에게 말씀하소서 우리가 들으리다. 하나님이 우리에게 말씀하시지 말게 하소서 우리가 죽을까 하나이다. 19ஆம் வசனத்துல, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். 하나님이 말씀을 내려주실 때 분위기가 얼마나 무섭고 두려웠는지. தேவனுடைய வசனம் இந்த பூமிக்கு இறங்கி வரும்போது அந்த சுற்றுச்சூழலை பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருந்தது. 이렇게 저하고 여러분하고 화기애애하게 이렇게 이야기하는 분위기가 아니었다는 겁니다. இந்த மாதிரி நானும் நீங்களும் இவ்வளவு சௌகரியமா சுலபமா பேசக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் அப்போ இல்லை. 10계명을 받고 난 다음에 모세가 그 10계명을 적었어요. இந்த 10 கட்டளைகளை வாங்கின பிறகு மோசே இந்த 10 கட்டளைகளை எழுதினார். 그리고 이스라엘 백성들 앞에서 하나님과 언약을 맺는데 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தரோடு இந்த ஒரு உடன்படிக்கையை அவங்க பண்ணுகிறாங்க. 양을 잡아서 피를 가지고 피를 뿌려서 언약을 했습니다. அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு அந்த ஆட்டுக்குட்டிய ரத்தத்தின் மூலமாக இந்த உடன்படிக்கையை செய்தான். 피로 맺은 약속이라는 거예요. ரத்தத்தின் மூலமாக செய்த உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. 구약의 율법도 그냥 맺은 게 아니고 피로 맺은 약속이에요. பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் கூட சும்மா உருவாக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் இல்ல, ரத்தத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். 그 말은 이 약속을 어기면 어떻게 된다는 겁니까? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? 피로 맺은 언약은 어기면 피를 봐야 돼요. ரத்தத்தின் மூலமாக செய்யப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தை மீறினாங்கன்னா மறுபடியும் ரத்தம் அதுக்கு சம்பளமா கொடுக்கப்படணும். 다른 말로 말하면 죽는다 이 말이에요. மறுமொழியில சொல்லணும்னா அந்த மனுஷன் இறக்கணும் அப்படின்னு அர்த்தம். 그냥 율법을 좋은 마음으로 대충 지키다가 못 지켰습니다, 잘못했습니다 하고 말해갖고 되는 게 아니에요. நியாயப்பிரமாணத்தை இப்ப அவங்க சும்மா நான் கடைபிடிச்சிட்டேன் இல்ல கடைபிடி முடிக்கலன்னு சும்மா வார்த்தையினால சொன்னா அது போதாது. 그래서 안식일을 거룩히 지키라고 말씀을 했는데 ஓய்வு நாளை இப்ப நீங்க பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு கர்த்தர் சொல்லி இருந்தார். 며칠 후에 안식일 날 어떤 사람이 나무를 하다가 발견됐단 말입니다. ஆனால் ஒரு சில நாட்களிலே இப்ப இந்த ஓய்வு நாள்ல இந்த விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறான். 그 사람이 무슨 특별한 나쁜 마음을 가지고 한 게 아니고 그냥 안식일이지만 필요해서 나무를 했어요. அந்த மனுஷன் இப்ப விசேஷமான காரியத்தை செய்யறாரு இல்லங்க, இப்ப ஓய்வு நாளா இருக்கிறதுனால விறகுகளை மாத்திரம் பொறுக்கிறதுக்காக போகிறார்.
지나간 사람이 그걸 봤단 말입니다. ஆனா அந்த வழி அருகே போன ஜனங்கள் அதை பார்க்கறாங்க. 아니 여보게 오늘 안식일 아닌가? இல்ல இன்னைக்கு இது ஓய்வு நாள் தானே. 맞아 안식일이야. ஆமா இது ஓய்வு நாள் தான். 근데 안식일은 자네가 나무를 베고 있으면 돼? ஆனா ஓய்வு நாள்ல ஏன் இந்த சகோதரி இப்ப போய் விறகுகளை எடுத்துட்டு இருக்காங்க? 왜 나무를 베면 안 돼? விறகுகளை எடுத்தா அதுல என்ன தப்பு? 아니 하나님이 안식일을 거룩하게 지키라고 했잖아. இல்ல ஆண்டவர் இந்த ஓய்வு நாள்ல பரிசுத்தமா ஆசரிக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. 그런데 나무를 베면 어떻게? ஆனா ஏன் இந்த மாதிரி போய் விறகுகளை போய் எடுத்துட்டு இருக்க? 아니 나무를 베는 게 뭐가 어때서? விறகுகளை எடுத்தா என்ன பிரச்சனை? 잘 모르지만 우리 모세 영감님한테 가보자. சரி நமக்குள்ள பேசினா தீர்வே வர மாட்டேங்குது. சரி நம்ம மோசே கிட்ட போகலாம் வாங்க. 민수기 15장에 그렇게 나와 있단 말이에요. என்னாகும் 21ஆம் அதிகாரத்துல அந்த மாதிரி சம்பவம் நடந்தது. 그래서 나무를 하던 사람과 길 가던 사람이 같이 모세 앞에 갔어요. இந்த விறகுகளை எடுத்த மனுஷனும் இப்ப அவனை பார்த்து கண்டுபிடிச்ச மனுஷர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மோசே கிட்ட போறாங்க. 모세 영감님, மோசே ஐயா, 오늘 안식일이지 않습니까? இன்னைக்கு ஓய்வு நாள் தானங்க ஐயா? 아, 그렇지. 오늘 안식일이지. ஆமா கரெக்ட் தான், இன்னைக்கு நம்ம ஓய்வு நாள் தான். 그런데 이 사람이 나무를 하다가 나무를 하는 걸 봤거든요. ஆனா இந்த மனுஷன் வந்து விறகுகளை பொறுக்கிட்டு இருந்தா நம்ம பார்த்தோம். 안식일에 나무를 했는데 어떻게 하면 되겠습니까? ஓய்வு நாள் இந்த மாதிரி மர வேலையை செய்துட்டு இருக்காரு. இப்ப இவர் என்ன பண்ணலாம்? 아, 그래? ஆமால, ஏன் இந்த மாதிரி பண்ணா? 왜 나무를 했지? ஏன் இவன் மரத்தெல்லாம் இப்ப வேலை செய்யறான்? 그런데 모세도 어떻게 해야 되는지 잘 모르겠는 거예요. ஆனா இப்ப மோசேக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. 그래서 모세가 내가 하나님 앞에 물어볼 테니까 조금만 기다려봐. 그러고 들어갔어요. அதனால மோசே என்ன சொன்னா, சரி நான் ஆண்டவர் கிட்ட போய் என்ன பண்ணலாம்னு கேட்டுட்டு வேற கொஞ்ச நேரம் காத்துருங்க. 그래서 모세가 하나님한테 물어봤단 இப்ப 말입니다. மோசே ஆண்டவர் கிட்ட போய் கேட்கிறான், 하나님 오늘이 안식일인데요. ஆண்டவரே இன்றைக்கு ஓய்வு நாள். 오늘 산에서 나무하는 사람을 보고 데려왔습니다. இன்னைக்கு இப்ப மலை பக்கத்துல இந்த விறகுகளை பொறுக்கிட்டு மனுஷனை பார்த்து நாங்க இப்ப கூட்டிட்டு வந்திருக்கோம். 어떻게 할까요? என்ன பண்ணட்டும்? 그때 하나님의 입에서 나온 심판이 அந்நேரத்துல கர்த்தருடைய உதடுகளிலிருந்து புறப்பட்ட இந்த தண்டனை, 그 사람을 반드시 죽일지니 அந்த மனுஷனை நீங்க கண்டிப்பா சாகடிக்கணும். 그를 진 밖으로 끌어내고 அவனை இப்போ இந்த பாளையத்திற்கு புறம்பே தள்ளி 온 회중이 돌로 가서 그를 쳐서 죽여라. முழு ஜனங்களுமே அவரை கல்லால் எறிந்து கொலை செய்யணும். 여러분 모세가 그 이야기를 듣고 어떻게 이해하겠어요? பிரியமானவர்களே, மோசே இதை கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்? 이 사람이 원수가 아니고 동족인데 இந்த மனுஷன் வந்து இப்ப எதிரி இல்லைங்க, ஒரே தேசத்து மனுஷன். 모세는 이스라엘 백성의 인도자입니다. மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிநடத்துபவர். 자기가 인도하는 백성인데 அவர் தேர்ந்தெடுத்த நம்முடைய சொந்த தேசத்து ஜனங்கள். 안식일 날 나무 한 걸 가지고 하나님은 죽이라고 그랬어요. ஆனா ஓய்வு நாள் இந்த விறகுகளை வேலை செஞ்சதை வச்சு இப்ப ஆண்டவர் அவங்களை கொல்லணும்னு சொல்றாரு. 하나님께서 안식일을 어기는 것을 얼마나 미워하시는지를 사람들은 못 느끼는 거예요. இப்ப கர்த்தர் இந்த ஓய்வு நாளை இப்ப பரிசுத்தமா ஆசரிக்காததை எவ்வளவு அதிகமா வெறுக்கிறார் என்பதை ஜனங்களால உணர முடியல. 하나님의 말씀을 어기고 율법을 어기는 것에 대해서 하나님이 얼마나 분노하는지를 사람들은 알 수가 없어요. தேவனுடைய வசனத்தை மீறுவதை குறித்தும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுவதை குறித்தும் கர்த்தர் எவ்வளவு அதிகமாக வெறுக்கிறார் என்பதை ஜனங்களால் உணர முடியவில்லை. 여러분 율법의 10계명 중에서 பிரியமானவர்களே, இந்த நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள்ல 1계명에서 4계명까지 4개는 사람이 하나님을 향해서 지켜야 되는 계명입니다. முதலாவது பிரமாணத்திலிருந்து 4வது பிரமாணம் வரைக்கும் மனிதன் கர்த்தரிடையே செய்யக்கூடிய இந்த கட்டளைகள். 5계명에서부터 10계명까지 6개는 사람이 사람을 향해서 지켜야 되는 거예요. 5வது பிரமாணத்திலிருந்து 10வது பிரமாணம் வரைக்கும் மனிதர்களிடையே நாம் கடைபிடிக்க வேண்டிய பிரமாணங்கள். 우리는 사람이기 때문에 நாம் அனைவரும் மனிதர்கள். 사람이 사람에게 죄 짓는 것에 대해서는 잘 알아요. இப்ப மனிதர்கள் தனக்குள்ள என்னென்ன பாவலாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். 5번째 계명이 இந்த 5வது பிரமாணம், 너희는 부모를 공경하라입니다. நீ பெற்றோர்களுக்கு கனம் பண்ணுவாயாக. 여러분 부모를 공경하는 것이 좋은 거 알지요? பிரியமானவர்களே, பெற்றோர்களுக்கு கனம் பண்ணுவது நல்லதுதான், உங்களுக்கு தெரியும் இல்லையா? 압니다. நமக்கு தெரியும். 그렇기 때문에 공경하지 않으면 나쁘다는 것도 알아요. அதனால தான் இப்போ அதை கனம் பண்ணலனா இது கெட்டதுன்னு நமக்கு தெரியும். 살인하지 말라. கொலை செய்யாதிருப்பாயாக. 살인하면 좋아요, 안 좋아요? கொலை செய்யறது நல்லதா கெட்டதா? 살인하면 나쁘다는 걸 알아요. கொலை செய்யதா கெட்டதுன்னு நமக்கு தெரியும். 왜 나쁘냐? ஏன் கெட்டது? 내가 살인을 당하면 나쁜 걸 알거든. இப்போ நான் அதே மாதிரி கொலை செய்யப்பட்டனா அது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். 간음하지 말라. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 도적질하지 말라. திருடாதிருப்பாயாக. 거짓 증거하지 마라. இப்போ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 내 이웃 것을 탐내지 마라. மற்றவர்களுக்குரியதை பொருளாசை கொள்ளாதிருப்பாயாக. 그런 일들을 하면은 그게 나쁘다는 걸 압니다. இந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்தோம்னா இது கெட்டதுன்னு நமக்கு தெரியும். 그러나 안식일을 어기는 것이 얼마나 크게 나쁜지는 우리는 몰라요. ஆனா ஓய்வு நாளை இப்ப ஆசரிக்காம இருக்கிறது எவ்வளவு பயங்கரமானதுன்னு நமக்கு சரியா தெரியாது. 왜냐하면 우리가 하나님이 아니기 때문에.
하나님이 아니기 때문에. நமக்கு கர்த்தரை பற்றி தெரிஞ்சதுனால 하나님이 분노하는 것에 대해서 우리는 같은 분노를 갖지 않습니다. கர்த்தர் எந்த வகையில் ஒரு தண்டனையை தீர்க்கிறாரோ அந்த அளவுக்கு நாமும் நினைப்பது கிடையாது. 안식일날 나무를 다 잡혀왔어요. ஓய்வு நாள விறகுகளை பொறுக்கிற இந்த மனுஷனை பிடிச்சு வந்திருக்கான். 아 이게 뭔가 아닌 것 같은데. இது தவறான அவ்வளவு பெரிய ஒரு காரியம்லாம் ஒண்ணு இல்ல. 하나님 어떻게 할까요? ஆனா கர்த்தர் ஆண்டவரே இவர் என்ன பண்றது? 이 사람을 진 밖으로 끌어내고 இந்த மனுஷனை வந்து இப்ப பாளையத்துக்கு புறம்பே தள்ளி 모든 백성들이 돌을 들고 나와서 돌로 쳐 죽여라. எல்லா ஜனங்களுமே கல்லால எரிஞ்சு இந்த மனுஷனை கொலை செய்யுங்க. 모세가 기가 막히죠. மோசேக்கே ஒரே அதிர்ச்சி. 그렇지만 하나님의 말씀대로 이제 그 사람을 진 밖으로 끌어냈어요. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படியே அந்த மனுஷனை இப்ப பாளையத்துக்கு புறம்பே அவனை கொண்டுட்டு போறான். 하나님의 말씀을 어긴 사람이 있다고 모든 사람에게 돌멩이를 갖고 오라고 그랬습니다. தேவனுடைய வசனத்தை மீறது நிமித்தமாக எல்லா ஜனங்களையும் பார்த்து நீங்க கல்லை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றார். 돌멩이를 갖고 와가지고 사람을 죽이려고 보니까 இந்த கற்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இப்ப ஜனங்களை சாகடிக்க போறதை பார்க்கும்போது 어떤 사람이 보니까 자기 아버지인 거예요. இப்ப ஒருத்தர் பார்க்கறாரு இது அவரோட சொந்த அப்பா. 아버지 여기 왜 계세요? அப்பா ஏன் நீங்க இங்க இருக்கிறீங்க? 몰라. எனக்கு தெரியல. 안식일날 나무 좀 했다고 죽이래. ஓய்வு நாள்ல நான் விறகுகளை பொறுக்க போனா அதுக்காக என்ன சாகடிக்க போறாங்க. 그걸 여러분은 어떻게 이해하겠습니까? பிரியமானவர்களே இதை நீங்க எப்படி புரிஞ்சிருக்க முடியும் அந்த நாட்கள்? 모세 영감님. மோசே ஐயா 아무리 그렇지만 안식일날 나무 했다고 우리 아버지가 죽어야 됩니까? தயவு செய்து இது ஓய்வு நாளே இப்ப விறகுகளை பொறுக்கிறதுனால எங்க அப்பாவை நீங்க சாகடிக்க போறீங்களா? 그걸 어떻게 이해하겠어요? இதை எப்படி அவங்க புரிஞ்சுக்க முடியும்? 어떤 사람이 나오더니 그럽니다. இன்னொரு நபர் வந்து கேட்பார், 아 형님, ஐயோ அண்ணா, 형님이 왜 여기 계세요? அண்ணா நீங்க எங்க இருக்கிறீங்க? 몰라. தெரியல. 안식일날 나무 했다고 죽으래. ஓய்வு நாள்ல நான் விறகுகள் எடுக்க போனா நான் சாகணும்ன்றாங்க. 아니 무슨 나무 했다고 죽어야 된다니. இந்த விறகு பொறுக்கிறதுக்கெல்லாம் சாகடிக்கணுமா? 모세 영감님 이런 일이 어디 있습니까? மோசே ஐயா இந்த மாதிரி அநியாயம் எங்க நடக்க முடியும்? 어떻게 하나님이 죄를 향해 분노하는 마음을 인간이 알 수 있느냐는 거예요. எப்படி கர்த்தர் பாவத்தை குறித்து தண்டனை கொடுக்கிறாரு மனிதனால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? 우리는 사람이 사람에게 대한 6가지 계명에 대해서는 어기면 나쁘다는 걸 압니다. நாம் மனிதர்களிடையே இருக்கக்கூடிய இந்த 5ல இருந்து இந்த 10வது கட்டளையை மீறணும்னா கெட்டது நமக்கு தெரியும். 그러나 하나님의 말씀을 어기는 것이 하나님이 얼마나 분노하는지에 대해서는 우리는 이 느낄 수가 없어요. ஆனா தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது எவ்வளவு பயங்கரமானதுன்னு நமக்கு தெரியாது. 하나님은 사람들에게 율법을 통해서 죄를 가르쳐 주기를 원했습니다. தேவன் மனிதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவத்தை கற்றுத்தர விரும்பினார். 그래서 그때부터 율법을 어기는 사람은 다 죽임을 당했어요. ஆகவே அந்த நாள் முதற்கொண்டு இந்த நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள் அனைவருமே மரணத்தை சந்தித்தார். 그래서 민수기 17장에 가면은 그렇게 얘기를 합니다. என்னாகும் 17ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி வசனம் இருக்குது. 이스라엘 백성들이 모세에게 와서 이야기를 합니다. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிடத்துல வந்து இந்த மாதிரி கூறுகிறாங்க. 모세여 우리가 죽게 되었나이다. மோசேவே நாங்க இப்ப சாக போகிறோம். 망하게 되었나이다. நாங்க அழியப்பட போகிறோம். 여호와께 가까이 나가는 자마다 다 죽사오니 தேவனுக்கு நெருக்கமாக செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே அழிந்து விடுகிறானே. 우리가 다 망하여야 할까? நாங்கள் அனைவருமே இப்பொழுது செத்து அழிந்து போகிறோம். 율법을 어길 때마다 사람들이 죽어나가기 때문에 நியாயப்பிரமாணத்தை மீறுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஜனங்கள் அழிந்து கொண்டே இருந்தார்கள். 그들이 율법을 지켜서 복을 받는 게 아니고 율법 아래서 저주를 받게 됐다는 거예요. அவர்களோ நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து ஆசீர்வாதத்தை பெறவில்லை, நியாயப்பிரமாணத்தை மீறி சாபத்தையே பெற்றார்கள். 여러분 지금은 율법 시대가 아니기 때문에 율법을 어긴다고도 죽지는 않습니다. பிரியமானவர்களே இப்பொழுது நியாயப்பிரமாணத்தினுடைய காலம் அல்ல, ஆகவே தான் நியாயப்பிரமாணத்தை மீறியும் நாம் இன்னும் அழியாமல் இருக்கிறோம். 더군다나 저나 여러분들은 이방인이기 때문에 하나님이 율법을 주신 적이 없어요. நீங்களும் நாங்களும் புறஜாதியாளாக இருப்பது நிமித்தமாக கர்த்தர் நம்மை நோக்கி இந்த நியாயப்பிரமாணத்தையும் அவர் கொடுக்கவில்லை. 유대인들이 하나님이 율법을 지킬 수 없는 점 샘플로 준 거예요. யூதர்கள் தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்க முடியுமா முடியாதா என்பதற்கான ஒரு சாம்பிளை போல ஆண்டவர் இதை கொடுத்தார். 그러나 하나님께 직접 율법을 받은 유대인이라 할지라도 1500년 동안 율법을 지킨 사람은 단 한 명도 없습니다. நேரடியாக தேவனுடைய பிரமாணத்தை பெற்ற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட 1500 வருடம் ஆகிலும் ஒருவரும் அதை முழுவதாக கடைபிடிக்கவில்லை. 여기 10계명을 아주 잘 띄워놨네요. இந்த 10 கட்டளைகளை அவங்க ரொம்ப நல்லாவே இங்கே காண்பிச்சிருக்கிறாங்க. 여러분 저는 이 10계명을 처음 어디서 봤느냐면 찬송가 뒷부분에서 봤어요. பிரியமானவர்களே இதை நான் இந்த முதல்ல எங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு புஸ்தகம் இருக்குங்களா, இந்த 10 கட்டளைகளை பாட்டு புஸ்தகத்துக்கு பின்னாடி தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். 교회를 나가긴 나갔지만은 어떻게 하나님을 믿는 것인지 몰랐을 때 சபைக்கு நான் போயும் தேவனை எப்படி நம்புறதுன்னு எனக்கு அப்ப தெரியல.
찬송가 뒤에 보니까 10계명이 써 있더라고요. இந்த பாடல் புஸ்தகத்துக்கு நான் பின்னாடி பார்க்குறேன் இந்த 10 கட்டளைகளை அங்கே ஒட்டி வச்சிருக்கிறான். 그러면서 목사님들이 하시는 말씀이 말씀대로 살아야 된대요. அப்புறம் அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்னா வசனத்தின்படி நம்ம வாழணும்னு சொல்றார். 그래서 말씀대로 살려고 애를 많이 써봤어요. அதனால வசனத்தின்படி வாழ்றதுக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டேன். 됐겠어요? 안 됐겠어요? என்னால முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்க? 아니 사람을 어떻게 보고 그냥 한 번에 안 된다고 말합니까? எப்படி நீங்க ஒரே தடவை இப்ப என்னால முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க? 다시 묻겠습니다. மறுபடியும் 됐겠어요? நான் 안 கேட்கிறேன். 됐겠어요? என்னால கடைபிடிக்க முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல முடியாம போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? 만약에 됐으면 내가 구원을 못 받았지요. ஒருவேளை என்னால முடிஞ்சிருந்ததுன்னா நான் ரட்சிப்பையை பெற்றிருக்க முடியாது. 여러분 사람은 율법을 지킬 수가 없습니다. பிரியமானவர்களே, மனிதர்களால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. 사도행전 15장이라고 있습니다. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் இப்படி இருக்கிறது. 그 사도행전 15장에 அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் 사도 바울이 안디옥이라고 하는 곳에 이방인 지역에 가서 교회를 개척했습니다. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அந்தியோக்கியா என்ற சபைக்கு அந்த இடத்திற்கு சென்று ஒரு புது சபையை ஸ்தாபித்தார். 원래는 그 사도 바울이 시험이 들어가지고 길리기아 다소라는 고향이가 있었는데 சற்று நேரத்துக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு சோதனை வந்து இந்த கீலியத் என்ற இடத்துக்கு போயிட்டு அவர் அங்க ஓய்வெடுக்கிறார். 바나바라고 하는 사람이 이제 길리기아 다소에 가서 바울을 교제해가지고 같이 데리고 안디옥에 갔어요. ஆனால் பர்னபாஸ் என்ற மனிதன் இந்த கிலிக்கியா தாசு என்ற இடத்திற்கு சென்று பவுலுக்கு ஐக்கியம் செய்து இருவருமே சென்று அந்தியோக்கியாவுக்கு செல்லுகிறார்கள். 그래서 안디옥에서 바나바와 바울이 복음을 전해가지고 많은 사람들이 구원을 받았습니다. இந்த அந்தியோக்கியா இடத்தில் பவுல் சுவிசேஷம் அறிவித்த பிறகு பல ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றார்கள். 안디옥 교회가 세워졌지요. இந்த அந்தியோக்கியா சபை ஸ்தாபிக்கப்பட்டது. 자, 바울이 이방인들에게 복음을 전했는데 பவுல் புறஜாதியாளர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். 유대인의 율법을 주면서 지키라고 그랬을까요? யூதர்களுடைய பிரமாணத்தை கொடுத்து இதை கடைபிடிங்கன்னு அவர் கற்றுக் கொடுத்திருப்பாரா? 유대인의 율법을 주면서 지키라고 했을까요? யூதர்களுடைய பிரமாணத்தை அந்த அந்தியோக்கியா சபையார்களுக்கு கொடுத்து நீங்க இதை கடைபிடிங்க அப்படின்னு சொன்னாரா? 아니었습니다. இல்ல, அப்படி பண்ணல. 예수 그리스도께서 죽었다가 부활하신 것으로 우리 모든 죄가 씻어졌다고 하는 복음을 전했습니다. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார் என்ற நம்முடைய பாவம் அனைத்தையுமே கழுவி உயிர் தெழுந்தார் என்ற சுவிசேஷத்தையே அவர் அங்கு பிரசங்கித்தார். 안디옥은 이방인입니다. அந்தியோக்கியா சபை ஒரு புறஜாதியாளராகிய சபை. 그 사람들은 율법을 몰라요. அந்த ஜனங்களுக்கு நியாய பிரமாணம்னாலே என்னன்னு தெரியாது. 들은 적도 없어요. அவங்க கேட்டதும் கிடையாது. 다만 바울이 와서 예수님이 죽었다가 사심으로 우리가 의롭게 됐다고 하는 복음을 전했단 말입니다. ஆனா நடந்த ஒரே ஒரு காரியம் என்னதுன்னா இந்த பவுல் இயேசு கிறிஸ்து மரித்து நம்முடைய பாவத்திலிருந்து நீக்குவதற்காக உயிர் தெழுந்தார் என்ற சத்தியத்தை மாத்திரம் தான் அந்த ஜனங்க கேட்டாங்க. 그 복음을 듣고 구원을 받았어요. இந்த சுவிசேஷத்தை கேட்டு அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. 그래서 신앙생활을 하고 있는데 அதனால தான் இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை அதுக்கப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 어느 날 유대로부터 어떤 사람들이 내려왔습니다. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் யூதர்ல இருந்து யூதயால இருந்து ஒரு மனுஷன் இப்ப அங்க இறங்கி வரான். 여러분 어떤 사람들이라고 표현한 것은 그 사람이 정체가 정확한 거예요? 불명확한 거예요? பிரியமானவர்களே, இப்ப இந்த ஒரு மனிதன்ன்றது அந்த மனிதனை குறித்து தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்ல இது ஏனோ தானே அந்த வசனத்தை எழுதி இருக்கதா? 어떤 사람? ஒரு மனுஷன். 여러분 어떤 사람이 그러면 누군지 알아요? ஒரு மனுஷன் நான் சொன்னேன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? 예, 정확하지 않은 사람입니다. இப்ப சரியா இப்ப அவர் யாருன்னு இப்ப இங்க வசனத்துல சொல்லப்படல. 그 어떤 사람들이 유대로부터 내려왔어요. யாரோ ஒரு மனுஷன் இப்ப யூதேயால இருந்து இங்க இறங்கி வருகிறார். 그리고 안디옥에 와서 형제들한테 이야기를 했습니다. அந்தியோக்கியா சபைக்கு வந்து இந்த சகோதர சகோதரிகளை பார்த்தவர் சொல்றார். 여기서 형제라고 한 것은 구원받은 사람이라는 거죠. இங்க சகோதரர்கள்னா இப்ப ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட சகோதரர்கள்னு அர்த்தம். 어떤 사람들이 내려와서 형제들에게 말을 합니다. ஒரு மனிதன் யூதேயால இருந்து இறங்கி வந்து சகோதரர்களை பார்த்து இப்ப பேசுறார். 형제들은 구원받은 사람들이었어요. சகோதரர்கள் ரட்சிப்பு பெற்றுக்கொண்டவங்க. 근데 뭐라고 말했느냐면 ஆனா என்ன சொன்னாருன்னா 너희가 모세의 법대로 할례를 받지 않으면 구원을 얻지 못하리라 그랬어요. நீங்கள் மோசேயுடைய பிரமாணத்தின்படியாக விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிப்பை பெற முடியாது என்று கூறினார். 안디옥교에 굉장히 혼란이 일어났어요. இந்த அந்தியோக்கியா சபையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமே எழும்பியது. 아니 예수 그리스도의 피로 구원받고 믿음을 가져서 구원을 받았는데 இயேசுடைய ரத்தத்தை இப்ப விசுவாசித்து இவங்க விசுவாசத்தின் மூலமா இப்ப ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. 어떤 사람들이 와가지고 이야기를 했단 말입니다. ஆனா யாரோ ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். 너희가 모세의 법대로 할례를 받지 않으면 구원을 얻지
얻지 못한다. நீங்களோ மோசேயுடைய பிரமாணத்தின்படியாக விருத்த சேதனத்தை அடையாவிட்டால் ரட்சிப்பை பெற முடியாது. 그 말을 들은 안디옥교회 형제 자매들이 반으로 나눠진 거예요. இந்த வார்த்தையை கேட்ட இந்த அந்தியோக்கிய சபை சகோதர சகோதரிகளுடைய சபை 우리가 கூட்டம் பாதியாக பிரிந்தது. 우리가 이 사람들 얘기를 들어보니까 이거 지키는 게 맞는 것 같다. இப்ப நாங்க இவர் சொல்றதை கேட்கும்போது இதை கடைபிடிக்கிறதா சரி. 근데 어떤 사람들은 아니야 그럴 리가 없어. ஆனா மற்றொரு பக்கம் என்னதுன்னா இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் நடக்க கூடாது. 바울과 그 다음에 유대에서 내려온 사람들이 싸움이 붙었어요. இப்ப பவுலுடைய ஜனங்களுக்கும் யூதேயாவிலிருந்து வந்த ஜனங்களுக்குமே ஒரு சண்டையே எழும்பியது. 유대에서 내려온 어떤 사람들은 모세의 법대로 할례를 받고 율법을 지켜야 된다고 주장했습니다. யூதாவிலிருந்து வந்த ஒரு மனுஷனை மோசேயுடைய பிரமாணத்தின்படியாக இந்த விருத்த சேதனத்தை நீங்க கடைபிடிக்கணும்னு சொன்னார். 그런데 바울은 그게 아니라고 주장했어요. ஆனா பவுல் அப்படி இல்லைன்னு அவர் சொல்றார். 그런데 안디옥교회 형제자매들이 가운데 서가지고 도대체 누구 말이 맞는지를 모르는 거예요. ஆனா அந்தியோக்கிய சபை சகோதரர்களும் இப்ப நடுவுல நின்னு யாருடைய வார்த்தையை கேட்கறதுன்னு அவங்களுக்கு புரியல. 왜 그러느냐면 ஏன் அப்படி நடந்ததுன்னா 자 여러분 여기를 보세요. பிரியமானவர்களே இங்க பாருங்க என்ன பாருங்க. 사람의 마음 속에는 선을 원하는 마음이 있습니다. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளேயுமே நன்மை செய்யக்கூடிய விருப்பம் இருக்குது. 우리가 선악을 알게 한 나무 실과를 따먹고 만들어진 마음인데 நம்முடைய இருதயமே இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திற்கனியை பறித்து புசித்ததனால தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. 선하게 살고자 원하는 마음이 있다 이 말입니다. இப்ப நன்மை செய்து இப்ப நல்லவனா வாழக்கூடிய இந்த விருப்பம் நமக்குள்ள இருக்கிறது. 선한 능력은 없어요. ஆனா நன்மை செய்யக்கூடிய இந்த சக்தியோ பலனோ எனக்குள்ள இல்லை. 원함이 있을 뿐이에요. விருப்பம் மாத்திரம் தான் நமக்கு இருக்குது. 그래서 선한 것만 보면 하고 싶은 마음이 들어. அதனால தான் நல்ல காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்கும்போது உடனே அதை செய்யணும்னு நமக்கு விருப்பம் வரும். 우리가 그 마음 때문에 속는 거거든요. இந்த இருதயத்தின் நிமித்தமாக தான் நம்ம ஏமாற்றப்பட்டு வஞ்சனையில் இருக்கிறோம். 여러분 하나님의 말씀 율법은 선합니까 악합니까? பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையாக இந்த நியாயப்பிரமாணம் நல்லதா இல்ல கெட்டதா? 하나님의 말씀은 선합니다. தேவனுடைய வார்த்தை நல்லதுதான். 그래서 선을 원하는 사람이 마음이 있기 때문에 그걸 지키려고 들어요. இப்ப நன்மையை விரும்புகிற இந்த மனிதனுடைய இருதயம் இருக்கிறதுனால தான் அதை கடைபிடிக்கணும்னு இப்ப முயற்சிக்கிறோம். 모든 사람들이 양심 때문에 속는 겁니다. எல்லா ஜனங்களும் அவங்களுடைய மனசாட்சி நிமித்தமாக இப்ப வஞ்சனை செய்யப்படுகிறாங்க. 중요한 것은 우리는 선을 행한 능력이 없는 거예요. ஆனா முக்கியமான விஷயம்னா நன்மை செய்யக்கூடிய இந்த பலன் நமக்குள் இல்லை. 반대로 우리는 죄인으로 출생했기 때문에 악한 영향을 지배를 받고 있어요. ஆனா அதுக்கு பதிலாக இப்ப நம்ம பாவியாக பிறந்தது நிமித்தமாக பொல்லாங்கான ஆவியே தான் நமக்குள்ள வாசமா இருக்குது. 내가 원치 않아도 죄를 지키게 된다는 거죠. நான் விரும்பலனா கூட இந்த பாவத்தை கடைபிடிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். 자, 그걸 모르는 안디옥교회 형제 자매들이 ஆனா இதை தெரியாத இந்த அந்தியோக்கிய சபை சகோதரர்கள் 야, 이 사람들이 와서 전해주는 법이 선한 법인데 இவங்க இப்ப நமக்கு அறிவித்த இந்த நியாய பிரமாணம் இது நல்ல பிரமாணம். 야, 아무래도 지켜야 될 것 같아. என்னப்பா ஏதாவது செஞ்சு நம்ம இதை கடைபிடிக்கணும்ன்ற போல இருக்கு. 근데 여러분 율법을 지키려고 하다 보면 ஆனா பிரியமானவர்களே இந்த நியாய பிரமாணத்தை நீங்க கடைபிடிக்க முயற்சிக்கனா 율법을 지킬 때도 있지만 நியாய பிரமாணத்தை சில நேரத்துல கடைபிடிக்கிற நேரமும் இருக்கு. 못 지킬 때가 생겨요. ஆனா கடைபிடிக்க முடியாத நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில வரும். 못 지키는 순간 아 나는 죄인이구나 이렇게 된단 말입니다. கடைபிடிக்க முடியாத அந்த நிமிஷம் ஓ நான் பாவி அப்படின்ற ஆயிடும். 율법 아래 들어가면 모든 사람이 죄인이 되는 거예요. நியாய பிரமாணத்துக்குள்ள போனோம்னா எல்லா ஜனங்களும் அங்க பாவி ஆகுறாங்க. 바울은 그게 아니라고 주장했어요. பவுல் இல்ல அந்த மாதிரி இல்லன்னு சொல்றாரு. 그런데 안디옥 교회 형제 자매들이 이게 맞는지 분간이 안 돼요. ஆனா அந்தியோக்கிய சபை சகோதரர்களால இப்போ அந்த யூதாயில வந்த மனுஷன் சொன்னது சரியா இல்ல இது சரியான அவங்களால இப்ப சரியா பிரிச்சு பார்க்க முடியல. 그래서 제안을 하기를 அதனால இப்ப கடைசில ஒரு முடிவுக்கு வராங்க. 우리가 가운데 신실한 형제를 뽑아가지고 같이 예루살렘에 올라가서 사도들에게 이 답을 갖고 와라 이렇게 சரி 된 거예요. இந்த சபையில இருக்கக்கூடிய இந்த சின்சியரான சகோதர சகோதரிகளை மாத்திரம் சில பேரை தேர்ந்தெடுத்து எருசலேம்ல இருக்கக்கூடிய இயேசுடைய சீஷர்களை சந்திக்க போகலாம். 그래 그럼 그렇게 하자. சரி கடைசி அப்படி பண்ணலாம்னு எல்லாரும் ஒத்துக்கறாங்க. 그래서 안디옥 교회에서 뽑아준 형제와 함께 사도 바울이 예루살렘으로 갑니다. அந்தியோக்கியா சபையில இருந்து அவங்க தேர்ந்தெடுத்த சில நல்ல மதிப்புக்குத்தக்க சகோதரர்களோட அவங்க சேர்ந்து எருசலேமுக்கு போறாங்க. 예루살렘에 가서 안디옥에서 있었던 이야기를 쫙 했어요. எருசலேமுக்கு போயிட்டு அந்தியோக்கியால நடந்த எல்லா சம்பவத்தையும் ஒண்ணா சொல்றாங்க. 사도들이 모여서 의논을 했습니다. இந்த சீஷர்கள் ஒன்று திரண்டு ஒரு ஆலோசனை செய்றாங்க. 그런데 사도들이 말하기 전에 바리새파 중에 어떤 믿는 사람들이 먼저 일어나서 이야기를 합니다. ஆனா சீஷர்கள் மத்தியில இப்ப பேசும்போது பரிசேயர்ல கூடிய ஒரு மனுஷன் முதல்ல அவர் எடுத்து பேசுறார். 이방인들에게 우리의 율법을 주고 지키라고 하는 것이 마땅하다. புறஜாதியார்களுக்கு இப்ப நம்முடைய பிரமாணத்தை கொடுத்து இப்ப கடைபிடிக்கணும்னு சொல்றது சரி அப்படின்னு சொன்னார். 그런데 이제 야고보와 베드로와 사도들이 모여 의논을 했죠. ஆனா யாக்கோபும் பேதுரு இப்ப மற்ற சீஷர்களும் இப்ப அவங்க கலந்துரையாடுகிறாங்க. 그리고 결론을 내립니다. கடைசில ஒரு முடிவுக்கு வந்தாங்க. 베드로가 일어나 말하기를 பேதுரு எழுந்து சொன்னார். 형제들아
சகோதரர்களே, 이방인에게 복음 전하는 것이 하나님의 뜻인 줄을 나에게 보여주어서 내가 복음을 전했다. புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிப்பது தேவனுடைய சித்தன ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், அதனால தான் நான் சுவிசேஷத்தை அறிவித்தேன்னு சொன்னார். 그런데 우리와 우리 조상들도 매지 못했던 멍에를 왜 이방인의 형제들에게 매게 하려고 하느냐? நாமும் நம்முடைய மூதாதையராலுமே இப்ப இந்த சுமக்க முடியாத இந்த நியாயப்பிரமாணத்துடைய சுமையை ஏன் வீணா இந்த புறஜாதியர்களுக்கு நீங்க சுமத்துறீங்க? 우리들도 그들과 마찬가지로 은혜로 구원받는 줄을 믿노라. நாமும் அவர்களைப் போலவே கிருபையின் மூலமாகவே ரட்சிப்பை பெற்றோம் என்பதை விசுவாசிக்கிறோம். 사도행전 15장을 한번 찾겠습니다. அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 15장 6절부터 11절까지 읽겠습니다. 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 6절부터 11절까지. 6வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்கள் நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். 자, 이 이야기는 2000년 전에 이방인의 첫 번째 교회인 안디옥에서 있었던 이야기입니다. இந்த சம்பவம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி புறஜாதியார்களுடைய முதல் சபையாகிய அந்தியோக்கிய சபையில நடந்த சம்பவம். 이 안디옥 교회는 여기 인도 교회처럼 이방인 교회입니다. இந்த அந்தியோக்கியா சபை இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சபை போலவே ஒரு புறஜாதியார் சபை. 왜 2000년 전에 있었던 이 사건을 성경에 기록해 놨을까요? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவத்தை ஏன் ஆண்டவர் வேதத்துல எழுதணும்? 이 싸움은 이후로 주님이 오실 때까지 계속되고 இந்த சண்டை அது முதற்கொண்டு தேவன் மீண்டுமாக வருகிற நாள் வரைக்கும் தொடர்ந்து நடக்கும். 구원받은 교회를 어지럽히려고 하는 사단의 계획이었기 때문에 이걸 구별하라고 적어 놓은 겁니다. ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட இந்த சபையை சாத்தான் எப்படியாவது குழப்படிக்க செய்வான். அந்த குழப்பத்திலிருந்து வெளியில வருவதற்காக தான் கர்த்தர் இந்த சம்பவத்தை வேதத்துல பதிவு செய்திருக்கிறார். 안디옥 교회 형제자매들은 율법과 상관없이 예수 그리스도의 피를 믿음으로 구원을 받았습니다. அந்தியோக்கியா சபை சகோதர சகோதரிகள் தங்களுடைய கிரியைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்துல இயேசுவின் இரத்தத்தை நம்பக்கூடிய விசுவாசத்துல ரட்சிப்பை பெற்றாங்க. 그런데도 불구하고 어떤 사람들이 와서 율법을 지켜야 된다고 말하니까 속는 거예요. ஆனாலும் இப்போ ஒரு மனுஷன் வந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க வஞ்சிக்கப்படுகிறாங்க. 이야기를 들어보니까 이 법은 너무 좋은 법이야. இப்போ இந்த பிரமாணத்தை பத்தி நாங்க கேட்கும்போது இது ஒரு ரொம்ப நல்ல பிரமாணம். 우리가 지켜야 될 것 같아. நாங்க இதை கடைபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். 그래서 사람들이 율법을 지키려고 들어요. அதனால ஜனங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. 그러나 율법을 지키려고 하는 순간부터 ஆனா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு நினைக்கிற அந்த நிமிஷம் முதற்கொண்டு 사람들은 믿음이 아닌 행위에 매이게 되고 இப்போ ஜனங்கள் வந்து இப்போ விசுவாசத்துல இல்லாம கிரியையில இப்போ அவங்க மூழ்கி போயிடுறாங்க. 율법을 어기면서 죄인이 되는 것입니다. நியாயப்பிரமாணத்தை மீறி கடைசியில பாவிகளாகி விடுகிறாங்க. 의로운 믿음을 잃어버리게 된다는 இப்போ 것이죠. இந்த நீதிமான் என்ற இந்த விசுவாசத்தை அவங்க இழந்து விடுகிறாங்க. 자, 여기서 한 가지 여러분들이 아셔야 될 건 இங்க நீங்க ஒரு விஷயத்தை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். 사도들이 그 이야기를 듣고 내려준 결론입니다. அப்போஸ்தலர்கள் இந்த சீஷர்கள் இயேசுவுடைய சீஷர்கள் இதை கேட்டு கடைசியா சொன்ன ஒரு முடிவு இது. 여러분들이 읽었던 이 성경에 뭐라고 돼 있습니까? நீங்க வாசித்த இந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? 왜 우리와 우리 조상들도 매지 못했던 멍에를 이방인의 형제들에게 두려고 하느냐고 이야기를 합니다. நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் ஏன் தேவனை சோதிக்கிறீர்கள்? 예수님의 제자인 사도들도 지키지 못했고 இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாலும் இந்த பிரமாணத்தை கடைபிடிக்க முடியல. 1500년 동안 이스라엘 백성들이 지키지 못했던 법입니다. 1500 வருஷமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களால கடைபிடிக்க முடியாத இந்த பிரமாணம். 이 첫 번째 약속은 사람이 지킬 수가 없기 때문에 இந்த முதல் வாக்குத்தத்தத்தை ஜனங்களால் கடைபிடிக்க முடியாததினால் 인간이 실패한 법입니다. மனிதன் தோல்வியை அடைந்தார். 그래서 하나님께서
두 번째 법으로 바꾸겠다고 말씀하신 거예요. ஆகவேதான் கர்த்தர் இந்த உடன்படிக்கையை இரண்டாவது உடன்படிக்கையாக நான் மாற்றுவேன் என்று அவர் கூறினார். 예레미야 31장 31절에서 34절까지 이야기가 그 이야기입니다. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதற்கொண்டு 34ஆம் வசனம் தான் அது. 보라 날이 이르리니 내가 이스라엘 집과 유다 집에 새 언약을 세우리라. இதோ நாட்கள் வரும் நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுவேன். 이 언약은 그들이 열조의 손을 잡고 애굽에서 나올 때 세운 언약과 같지 아니할 것은 இந்த பிரமாணமானது நான் அவருடைய கரத்தை பிடித்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே வர பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல என்று கூறினார். 내가 그들이 남편이 되었어도 그들이 내 언약을 파였음이라. நான் அவர்கள் நாயகராய் இருந்தும் அவர்களுடைய பிரமாணத்தை மீறினார்கள். 하나님이 출애굽기 19장 20장을 통해서 율법의 계명을 내려 주셨지만 கர்த்தர் இந்த யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் மூலமாக நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுத்தார். 사람들은 죄 아래서 출생했기 때문에 하나님의 율법을 지키지를 못했다는 것입니다. மக்களோ பாவத்தின் மூலமாக இந்த பூமியில் பிறந்த நிமித்தமாக தேவனுடைய பிரமாணத்தை அவர்களால் கடைபிடிக்க முடியவில்லை. 말씀대로 살려고 하는 것이 얼마나 무서운 것인지를 몰랐어요. வசனத்தின்படி வாழ்வது எவ்வளவு பயங்கரமானதுன்னு ஜனங்களுக்கு புரியல. 그래서 그들은 율법을 지키려고 덤볐다가 ஆகவேதான் அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சி செய்துட்டு 율법을 어기는 순간부터 수많은 사람이 죽어나가기 시작한 겁니다. நியாயப்பிரமாணத்தை மீறின நிமிஷம் முதற்கொண்டு பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் இறந்து போனாங்க. 여러분 유대인들은 세계 어느 민족보다도 생존력이 강합니다. 생존적 இப்போ மற்ற எந்த ஜனங்களை காட்டிலும் இப்போ உயிர் பிழைக்கக்கூடிய இந்த திறன் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு தான் உலகத்திலே ரொம்ப அதிகம். 아주 자식을 굉장히 잘 낳아요. அவங்களுடைய பசங்களை கூட ரொம்ப நல்லாவே நிறைய பிள்ளைகளை அவங்க பொதுவாகவே பெற்றெடுப்பாங்க. 그들이 가나안을 떠나서 요셉 시대 때에 애굽 땅에 들어갔는데 கானான் தேசத்தை விட்டு இப்போ அவங்க யோசேப்புடைய காலத்துல எகிப்து தேசத்துக்குள்ள போகிறாங்க. 그때 요셉의 가족을 포함해서 모든 남녀노소 합해 70명이었습니다. இப்போ யோசேப்புடைய குடும்பத்தினர் மொத்தமாக நீங்க சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல 70 பேர் இருந்தாங்க. 그들이 430년 후에 애굽에서 나올 때 430 வருஷத்துக்கு பிறகு எகிப்தை விட்டு வெளியில வரும்போது 70명이 자식을 낳았는데 இந்த 70 பேர் மாத்திரம் பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. 남녀노소 합해서 300만 명이 됐어요. ஆண்கள் இப்ப பெண்கள் எல்லாருமே சேர்த்து கடைசியில வெளியில வரும்போது 30 லட்சம் ஜனங்க. 여러분 자식을 얼마나 잘 낳는 겁니까? எவ்வளோ நிறைய பசங்களை பெற்றெடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 아마 토끼가 자식 낳듯이 난 것 같아요. முயலை போல இப்ப இவ்வளவு குட்டிகள் நான் நினைக்கிறேன். 토끼가 자식 낳는 거 봤습니까? இந்த முயல் குட்டி போடுறத பார்த்திருக்கீங்களா? 굉장히 많이 낳습니다. ரொம்ப நிறைய குட்டிகளை அது ஒரே தடவை போடும். 이스라엘 백성들이 자식을 낳는 속도가 그렇게 빨랐거든요. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இப்ப இந்த குழந்தையை பெற்றெடுக்கிற இந்த ஸ்பீடு அவ்வளோ பெருசு. 그런데 이스라엘 백성들이 율법을 받고 난 후에 ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றதற்கு பிறகு 40년이 지나지 않아서 இன்னும் 40년이 넘기 전에 இன்னும் 40 வருஷம் கடந்து செல்வதற்கு முன்பதாகவே 그들은 인구가 늘어난 게 아니고 줄어들어 버렸어요. அவங்களுடைய ஜனத்தொகை வந்து அதிகரிக்கலங்க, அது சுருங்கிருச்சு. 얼마 많은 사람들이 죽었나 몰라요. அத்தனை ஜனங்கள் இறந்து போயிருக்கிறாங்க. எத்தனை பேர் நமக்கு தெரியாது. 나무하다가 죽고 விறகுகளை எடுக்க போனவன் இறக்குறான். 하나님이 아닌 다른 신에게 제사하다가 죽고 தேவன் அல்லாத வேறொரு விக்கிரகத்துக்கு வணங்குறதுனால அந்த மனுஷன் இறந்து போகிறான். 간음하다가 죽고 விபச்சாரம் செய்ததனால இறக்குறான். 죄만 지으면 죽음이 찾아온 거예요. பாவத்தை மாத்திரம் அவன் செய்தானா மரணம் அவனை தேடி வருது. 그래서 율법을 받았던 유대인들이 모세를 찾아가서 말한 겁니다. ஆகவேதான் இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்ற இந்த ஜனங்க மோசேயை நோக்கி சொல்லுகிறான். 모세여 우리가 죽어야 합니까? மோசேவே நம்ம எல்லாருமே இப்போ அழிந்து விடுவோம். 우리가 망하여야 합니까? நாம் நிச்சயமாகவே ஏன் அழியணும்? 우리가 다 죽게 됐습니다. நம் அனைவருமே இப்பொழுது அழிய போகிறோமே. 다 망하게 됐습니다. எல்லாருமே இப்போ அழியப்பட போகிறோம். 그게 율법을 받은 사람들의 마지막 하는 이야기입니다. அதுதான் நியாயப்பிரமாணத்தை பெற்ற ஜனங்களுடைய கடைசி வார்த்தை. 여러분들은 율법을 받아도 이스라엘 사람들이 받았던 것만큼 그렇지 않기 때문에 그냥 대충 지키면 되는 줄 알아요. நீங்க நியாயப்பிரமாணத்தை பெறும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்ற அளவுக்கு நீங்க பெறாதனால தான் சும்மா ஏனோ தானோ கடைபிடிச்சா போதும் நினைக்கிறீங்க. 율법을 어긴다고 하는 것은 굉장히 무서운 일입니다. நியாயப்பிரமாணத்தை மீறுவது என்பது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். 죄의 싹은 사망이라고 돼 있습니다. பாவத்தின் சம்பளம் மரணம்னு வசனம் சொல்லுது.
큰 죄나 작은 죄나 똑같습니다. பெரிய பாவமோ சின்ன பாவமோ எல்லாமே ஒண்ணுதான். 이것이 첫 번째 약속인데 இது முதல் உடன்படிக்கை. 이 약속 안에서는 살아남을 사람이 없어요. இந்த முதல் உடன்படிக்கையில வந்து கடைபிடித்தது யாருமே கிடையாது. 그래서 하나님께서 약속을 바꾸겠다고 말씀하신 겁니다. அதனால தான் கர்த்தர் என்ன சொன்னார்னா நான் இந்த வாக்குத்தத்தத்தை மாற்றுகிறேன்னு சொன்னார். 그 예레미야 31장 34절에 그 얘기가 있습니다. அதுதான் இந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வந்த வாக்குத்தத்தம். 이제는 내가 너희들의 죄를 사하고 다시는 기억지 아니하리라. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து இனி அவருடைய பாவங்களை நினையாதிருப்பேன். 여호와의 말이니라. தேவன் சொன்ன வார்த்தை இது. 하나님께서 우리의 죄를 사하는 일을 하겠다는 겁니다. கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய வேலையை செய்வதாக சொல்லுகிறார். 우리는 죄를 짓는데 발이 빠르기 때문에 நாம் பாவத்தை செய்யக்கூடிய இந்த வேகம் மாத்திரம்தான் நமக்கு அதிகம். 우리에게 죄를 씻는 걸 맡기지를 않고 ஆகவே நமக்குள்ளாக இந்த பாவத்தை கழுவக்கூடிய வேலையை அவர் கொடுக்கவில்லை. 하나님 당신이 친히 하겠다는 겁니다. அவரே நான் இதை சுயமாக செய்து முடிக்கிறேன் என்று கூறுகிறார். 로마서 8장을 보겠습니다. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். 로마서 8장 3절 ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். 한 절만 읽어보겠습니다. இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். 자, 율법이 육신으로 말미암아 연약하여 할 수 없다고 그랬습니다. இந்த மாம்சத்தினாலே இந்த நியாயப்பிரமாணம் பலவீனமாக இருந்தது நம்ம இங்க பார்க்கிறோம். 율법으로는 우리가 온전하고 의롭게 될 수 없다는 거죠. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் பரிபூர்ணமாகவும் நாம் பரிசுத்தமாக்கப்படவும் முடியாது. 근데 그걸 하나님은 하시는데 ஆனால் தேவன் அதை செய்யும்படிக்கு 어떻게 하느냐? என்ன பண்ணார்? 그 죄를 인하여 자기 아들을 죄 있는 육신의 모양으로 보내요. இந்த பாவத்திற்காக தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி 육신의 죄를 정하사 그랬어요. இந்த பாவத்தை போக்கும் பலியாகவும் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். 하나님의 아들을 தேவனுடைய குமாரனை 죄가 있는 육신의 모양으로 보냈다는 거예요. இந்த பாவம் உள்ள இந்த மாம்சத்தின் சாயலாகவே கர்த்தர் அனுப்பினார். 예수님이 이 땅에 태어날 때 왜 사람의 몸을 입고 태어났느냐? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும்போது ஏன் மனிதனுடைய சாயலை உடுத்தி அவர் பிறக்கணும்? 사람의 죄를 씻기 위해서. மனிதனுடைய பாவத்தை கழுவுவதற்காக. 만약에 개가 죄를 지었다면 ஒருவேளை இப்போ ஒரு நாய் பாவத்தை செய்திருந்ததுன்னா 예수님이 개를 입고 와야 되겠죠. இயேசு கிறிஸ்து ஒரு நாயினுடைய சாயல் இந்த பூமிக்கு வந்திருக்கணும். 맞습니까? இது கரெக்ட்டுங்களா? 제가 비유를 들다 보니까 좀 이상하게 들었습니다. நான் உவமையை சொல்லணும்னு நினைச்சா நான் கொஞ்சம் வினோதமான ஒரு உவமையை சொன்னது போல தோன்றுகிறது. 왜 예수님이 여러분이나 나와 같은 사람의 몸을 입고 왔느냐? ஏன் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை போன்ற இந்த மனிதனுடைய சாயல்ல இந்த பூமிக்கு வரணும்? 사람의 죄를 씻어야 되기 때문에. மனிதனுடைய பாவத்தை கழுவணும் அதற்காக தான். 그래서 죄 있는 사람의 몸을 입고 오셨고 ஆகவே பாவத்தின் சாயலாக இந்த மனிதனுடைய சாயலை உடுத்தி இந்த பூமிக்கு வந்தார். 그리고 그 몸에다가 죄를 정했다고 그랬어요. அது மாத்திரம் இல்லாம இந்த மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்னு வசனம் சொல்லுது. 오늘 오전에 우리는 세례 요한과 예수님이 만나서 죄를 넘기고 받는 것을 해봤습니다. இன்னைக்கு காலையில இப்ப இந்த யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து பாவத்தை எப்படி பரிமாற்றம் செய்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். 그래서 세례 요한 예수님이 죄를 넘기는 얘기를 했죠. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவிட பாவத்தை பரிமாற்றம் செய்ததை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? 로마서 8장 3절이 그 이야기입니다. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் இதை தான் சொல்லுது. 예수님을 죄 있는 육신의 모양으로 보내어서 இயேசு கிறிஸ்துவ பாவத்தின் சாயலாக இந்த பூமிக்கு அனுப்பி 그 육신의 죄를 정했다. அந்த மாம்சத்துல இயேசு கிறிஸ்து பாவத்தை தீர்க்கிறார். 물론 여기는 세례 요한과 예수님이 만나서 세례받는 이야기는 없습니다만은 இங்க யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் அந்த வார்த்தை இல்லனாலும் 그걸 자세하게 기록해 놓은 말씀이 마태복음 3장이고 இதை இன்னும் விவரமாக எழுதின வசனம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். 그걸 줄여서 말씀하는 것이 로마서 8장 3절입니다. அது சுருக்கி எழுதப்பட்ட வசனம் தான் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 그래서 둘째 약속을 이루기 위해서 இரண்டாவது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக 예수님께서 사람의 몸 입고 와서 그 몸에다가 죄를 정했다는 거죠. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய ரூபத்தில் வந்து அந்த பாவத்தை அந்த சாயலில் அவர் சுமத்தினார். 그리고 예수님께서 십자가에 달려 돌아가시면서 흘린 피가 அதற்கு பிறகு இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது அவர் சிந்திய அந்த இரத்தம் 우리의 모든 죄를 다 씻었다고 말씀을 하십니다. நம்முடைய எல்லா பாவத்தையும் கழுவியது என்று கர்த்தர் கூறுகிறார். 아시겠습니까? புரிகிறதா? 이해가 가십니까? எல்லாருக்குமே புரியுதுங்களா? 자,
구약의 율법에도 보면 첫 번째를 죄를 사하는 이야기가 레위기 4장에 나와요. பழைய ஏற்பாடுல முதன் முறையாக பாவத்தை கழுவக்கூடிய இந்த சம்பவம் எங்க வருதுன்னா லேவியராகமத்துல வரும். 예, 우리가 그 부분을 좀 보겠습니다. இந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். 요거는 설명을 했으니까 넘어가고, இது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் விவரமா சொன்னதுனால இதை தாண்டி போகலாம். 자, 여기에 보면은 레위기 4장에 죄를 씻는 이야기가 나옵니다. லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்துல பாவ நிவாரண பலியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 그 이제 제사법이 네 가지가 나오는데, இப்ப 4 விதமான பாவ நிவாரண பலி இருக்கிறது. 이제 번제, 속죄제, 화목제 이런 제사들이 나와요. தகன பலி, இப்ப தானிய பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி. 이 제사법과 성전이 없을 때는 죄를 씻을 수가 없었어요. தேவாலயம் இல்லாத நேரத்தில் இந்த பலிகளை எல்லாம் செலுத்த முடியாது. 그래서 사람들이 죄를 지을 때마다 심판을 당하고 죽었단 말입니다. ஆகவே ஒவ்வொரு ஜனங்களுமே பாவத்தை செய்யும் பொழுதெல்லாம் இந்த மரணம் என்ற தண்டனையை பெற்றுக்கொண்டார்கள். 그래서 하나님께서 출애굽기 25장부터 40장까지 성전을 세우는 일을 합니다. ஆகவே தேவன் யாத்திரம் 25ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 40ஆவது அதிகாரம் வரைக்கும் இந்த தேவாலயத்தை ஸ்தாபிக்கக்கூடிய வேலையை செய்கிறார். 그리고 레위기 1장부터 시작해서 번제, 화목제, 소제, 속죄제에서 제사를 통해서 죄를 씻는 이야기를 합니다. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் முதற்கொண்டு அதுக்கு கர்த்தர் செய்யக்கூடிய இந்த தகன பலி, இந்த சமாதான பலி, அதே போல பாவ நிவாரண பலியை குறித்து ஒவ்வொன்றாக பேசுகிறார். 자, 4장에 보면 죄를 씻는 이야기가 나오는데, 4ஆம் அதிகாரத்துல பாவ நிவாரண பலியை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். 이제 첫 번째가 이게 누구 죄를 씻는지 나도 모르겠는데 영어로 돼 있어가지고. 자, 레위기 4장을 잠깐 보겠습니다. லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். 4장 1절. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 여호와께서 모세에게 일러 가라사대 이스라엘 자손이 구하이라 누구 중 여호와의 금령 중 하나라도 그릇 범하였으되 만일 기름 부음을 받은 제사장이 범죄하여. பின்னும் கர்த்தர் மோசேக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளை யாதொன்றை அறியாமல் மீறி செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனகத்து குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால். 첫 번째 제사장이 죄를 범했을 때 씻는 방법입니다. முதலாவது ஆசாரியன் பாவத்தை செய்யும் பொழுது அவனுடைய பாவத்தை கழுவக்கூடிய நிவாரண பலி செயல்முறை இங்கு வருகிறது. 두 번째 13절을 보면, ரெண்டாவது 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 만일 이스라엘 온 회중이 여호와의 금령 중 하나로도 그릇 범하여 허물했다 스스로 깨닫지 못하다가, இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவா இருக்கிறதினால் 이스라엘의 온 회중이 죄를 범했을 때 씻는 겁니다. கர்த்தருடைய கட்டளை யாதொன்றை மீறி இப்ப இஸ்ரவேல் சபையார் எல்லாருமே இப்ப இரண்டாவதாக பாவம் செய்றாங்க. 22절에 보면 만일 족장이 그 하나님 여호와의 금령 중 하나라도 부지 중에 범하여 허물이 있었다가, 22வது வசனத்துல ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் யாதொன்றை மீறி, 족장이 죄를 범했을 때에 씻는 방법이에요. ஒரு பிரபு பாவத்தை செய்யும் பொழுது இப்ப இந்த பாவத்தை கழுவக்கூடிய செயல்முறை இங்க எழுதப்பட்டிருக்கு. 그리고 27절에 보면 27வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 만일 평민의 하나가 여호와의 금령 중 하나라도 부지 중에 범하여 허물이 있었다가, சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாதை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளி ஆனால். 여기에 보니까 평민의 죄를 씻는 방법이 나오네요. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா சாதாரண ஜனங்களுடைய பாவத்தை கழுவக்கூடிய செயல்முறை இங்க வருது. 자, 여러분은 제사장입니까? 온 회중입니까? 족장입니까? 평민입니까? பிரியமானவர்களே, நீங்க இந்த ஆசாரியனா இல்ல இஸ்ரவேல் சபையா இல்ல பிரபுவா இல்ல சாதாரண ஜனமா? 저는 평민인데 நான் சாதாரண மனிதன். 여러분들은 뭐예요? நீங்க எல்லாருமே யாரு? 예, 그러면 평민이 어떻게 죄를 씻는지를 우리가 보면 되잖아. அப்ப இந்த சாதாரண ஜனங்களில் ஒருவன் பாவம் செஞ்சானா எப்படி இந்த பாவ நிவாரண பலியை பெற்றுக்கொள்கிறான்றது தெரிஞ்சா நமக்கு போதும் இல்லையா? 자, 사람이 죄를 지었습니다. ஒரு மனுஷன் இப்ப பாவத்தை செய்யறான், 평민이. சாதாரண ஜனங்களில் ஒருவன். 근데 내가 죄를 지은 걸 모르고 있다가 ஆனா இப்ப நான் பாவம் செய்தது எனக்கு தெரியல. 어느 날 내가 죄를 지었구나 하고 깨달았어요. ஆனா ஒரு நாள் நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு அவனுக்கு தெரிய வரும்போது, 죄를 지어도 죄를 지은 줄을 모를 때는 마음에 작용을 안 해요.
பாவம் செய்த கூட அவர் தெரியலனா அவருடைய இருதயத்துல அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். 그런데 갑자기 그 지은 죄가 생각이 날 때가 있어요. ஆனா திடீர்னு இப்ப நான் செஞ்ச பாவம் உங்களுக்கு ஞாபகம் வரும். 아, 맞아. 그때 내가 죄를 지었지. ஆமா அது சரிதான், அந்த நேரத்துல நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சேன். 죄를 생각하는 순간부터 죄는 나에게 능력으로 역사한다 이 말입니다. பாவத்தை பற்றி நீங்க யோசிக்கிற நிமிஷம் முதற்கொண்டு இந்த பாவம் உங்களுக்குள்ள வல்லமையா கிரியை செய்யும். 그때는 어떻게 해야 되느냐? அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? 내가 가지고 있는 양이나 염소에 가가지고 잘 봐서 하나를 고르는 겁니다. நான் வைத்திருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியோ இந்த வெள்ளாட்டு கடாவிலையோ இருக்கிறதுலே நல்ல ஆட்டுக்குட்டியா தேர்ந்தெடுக்கணும். 흠이 없는 염소를 한 마리 골라가지고 제사장 앞으로 갑니다. பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு வந்து இப்ப இந்த ஆசாரியருக்கு முன்பதாக அந்த மனிதன் போகிறான். 그리고 제사장 앞에 가서 내가 죄를 지었는데 이 죄를 씻기 위해서 희생 제물을 가져왔다고 이야기를 합니다. அப்புறம் இந்த ஆசாரியர்கிட்ட வந்து நான் பாவத்தை செய்தேன், இந்த பாவத்துக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டியை நான் எடுத்துட்டு வந்தேன்னு அவர் சொல்லுவார். 그러면 제사장이 그 속죄 제물로 가져온 양이나 염소를 잘 봐요. அப்புறம் அந்த ஆசாரியர் என்ன பண்ணுவார்னா இப்ப இந்த பாவ நிவாரண பலியாக எடுத்துட்டு வந்த ஆட்டுக்குட்டியை ரொம்ப கவனமா பார்ப்பார். 그래서 하나님이 제물로 받을 수 있도록 이상이 없을 때 கர்த்தர் இந்த பாவ நிவாரண பலியாக ஏற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு வினோதமான காரியமும் அதுல இல்லைன்னா 이제 그 양에게 죄를 지은 사람이 안수를 하라고 합니다. இந்த ஆட்டுக்குட்டியின் இடத்துல பாவம் செஞ்ச இந்த மனுஷனை பார்த்து தலையில கை வைங்க அப்படின்னு சொல்லுவார். 안수라는 건 어떻게 하는 거 아시죠? தலையில கை வைக்கிறதுனா எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியலைங்களா? 머리에다가 이렇게 손을 얹고 하는 겁니다. இப்ப தலையில ரெண்டு கையுமே வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. 그러면 그렇게 안수를 하면 내게 있는 것이 상대방에게 넘어간다는 거예요. அந்த மாதிரி நான் தலையில கை வச்சனா எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காரியம் இந்த நான் கை வைக்கிற அந்த மனுஷன் மீது சுமத்தப்படும். 죄가 있는 사람이 안수하면 죄가 넘어가고 பாவம் இருக்கிற இந்த மனுஷன் கையை வைத்தானா பாவம் தாண்டி செல்லும். 환자가 왔을 때 목사님이 안수하면 목사님의 믿음이 넘어가고 இப்போ ஒரு வியாதியஸ்த பாஸ்டர் கிட்ட வந்தார்னா இப்ப பாஸ்டர் கை வைக்கும்போது பாஸ்டருடைய விசுவாசம் அந்த மனுஷனுக்குள்ள போகும். 안수라는 말은 넘긴다 그런 뜻이에요. இப்ப தலையில கை வைக்கிறது அப்படினா இப்ப பரிமாற்றம் செய்வதுன்னு அர்த்தம். 그래서 염소의 머리에 저기 잘 나오네요. ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியோட தலையில இப்ப நீங்க அங்க பாத்தீங்கன்னா 염소의 머리에다가 이렇게 안수를 합니다. இந்த ஆட்டுக்குட்டியோட தலையில இந்த மாதிரி கையை வைப்பாங்க. 그러면 죄를 가지고 있던 죄가 양에게 넘어가는 거예요. அப்புறம் இந்த பாவம் செஞ்ச மனுஷனுக்குள்ள இந்த பாவம் எல்லாமே ஆட்டுக்குட்டியின் மீது சுமத்தப்படும். 자, 그러면 죄가 양에게 넘어갔어요. இப்ப ஆட்டுக்குட்டி மீது பாவம் சுமத்தப்பட்டுள்ளது. 죄가 나에게 있습니까? 넘어갔습니까? இப்ப பாவம் என்கிட்ட இருக்குதா இல்ல தாண்டி போயிடுச்சா? 예, 성경은 넘어갔다고 돼 있습니다. வேதத்துல பரிமாற்றம் செய்யப்பட்டது என்று சொல்லுகிறது. 우리 눈에는 죄가 보여요, 안 보여요? நம்மளுடைய கண்கள் மூலமாக பாவத்தை பார்க்க முடிகிறதா இல்லையா? 예, 우리 눈에는 죄가 안 보여요. நம்மளுடைய கண்ணால பாவத்தை பார்க்க முடியாது. 근데 하나님이 넘어갔다고 말씀하시면 ஆனா கர்த்தர் இதை தாண்டி சென்றுடுச்சு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்குதுன்னு அவர் சொன்னார்னா 넘어간 거예요. பரிமாற்றம் செய்யப்பட்டது அவ்வளவுதான். 그렇게 해서 죄를 넘겨요. இந்த வகையில இப்ப பாவத்தை பரிமாற்றம் செய்யறாங்க. 그다음에 죄가 양에게 넘어갔으니까 누가 죽어야 합니까? இப்ப அதுக்கு அடுத்து இப்ப இந்த ஆட்டுக்குட்டியின் மீது பாவம் சுமத்தப்பட்டதுக்கு பிறகு யார் இப்ப மரிக்கணும்? 예, 양이 죽어야 되죠. இந்த ஆட்டுக்குட்டி மரிக்கணும் இல்லையா? 그래서 저 양을 잡습니다. ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியை இப்ப பலி செலுத்துறாங்க. 여기 보면 이제 목을 칼로 따가지고 잡지요. இப்ப கழுத்துல வந்து இப்ப கத்தியை வச்சு அதை இப்ப பலி செலுத்துறாங்க. 그리고 그 피를 가지고 번제단 뿔에 가서 저렇게 바릅니다. அடுத்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து இப்ப பலிபீட கொம்புகள்ல பூசுவாங்க. 왜 번제단 뿔에 바르느냐? ஏன் தகன பலிபீடத்துடைய கொம்புகள்ல பூசணும்? 우리가 죄를 지으면 두 군데 기록이 된답니다. நம்ம பாவம் செய்தனா ரெண்டு இடத்துல அது எழுதப்படும். 하나는 죄를 지은 사람의 마음판에 기록이 돼요. ஒன்னு பாவம் செஞ்ச அந்த மனுஷனுடைய இருதய பலகையில. 그래서 자기가 자기 마음을 보면 죄 지은 게 보이는 거예요. அதனால தான் அவர் தன்னுடைய சொந்த இதயத்தை பார்த்தார்னா பாவம் செய்தது அவருடைய இருதய பலகையில தெரியும். 또 한 군데는 어디에 기록되느냐? மற்றொரு இடத்துல எங்க பாவம் எழுதப்பட்டிருக்குது? 하나님의 저 번제단 뿔에 기록이 된대요. தேவன் உருவாக்கின இந்த தகன பலிபீடத்துடைய கொம்புகள்ல பாவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 그런 얘기를 들어보신 적 있습니까? இந்த மாதிரி முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 아, 잘 모르세요. நல்லா தெரியாதுங்களா? 예레미야 17장을 보겠습니다. எரேமியா 31ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். 17ஆம் அதிகாரம். 자, 성경을 찾을 때는 우리 부지런히 같이 찾겠습니다. பைபிளை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ஆக்டிவாக நீங்களும் என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க.
다 아는데 모르는 분이 두 분 있는 것 같아요. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும் ஆனா தெரியாதவங்க ரெண்டு பேர் இருக்கிறது மாதிரி 그 எனக்கு 두 தெரியும். 분을 위해서 찾는 겁니다. அந்த 지금 ரெண்டு பேருக்காக மாத்திரம் நம்ம பைபிள் திறந்து பார்க்கிறோம். சரி, 예레미야 17장 1절을 보겠습니다. எரேமியா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதாவின் பாவம் இரும்பெடுத்த ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எடுக்கப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. 여기 보면은 그들의 마음판과 그들의 단뿔에 새겨져 끈을 그랬어요. இப்ப வைரத்தின் நுனியினாலும் எடுக்கப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. 죄가 두 군데 기록되는데 பாவம் ரெண்டு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 하나는 자기 마음판에 기록이 돼요. ஒன்று தன்னுடைய இருதயத்தின் பலகையில். 그래 내가 내 마음을 들여다보면 아 죄를 지었구나라고 하는 거죠. அதனால என்னுடைய இருதயத்தை நான் பார்க்கும்போது ஓ, நான் பாவத்தை செய்துட்டேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 하나님 편에서는 어디 기록되느냐? கர்த்தருடைய பக்கத்துல இருந்து அது எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது? 어디 갔네? மாத்திட்டாங்களே. 단뿔에 기록된다는 거예요. இந்த பலிபீட கொம்புகளில அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 어떤 게 단뿔이냐? 요게 단뿔입니다. எது பலிபீட கொம்புகள்னா இதுதாங்க அந்த கொம்புகள். 이걸 보고 번제단이라고 하고 கீழ இருக்கிறது வந்து இந்த தகன பலிபீடம். 번제단의 뇌 귀에 나와 있는 뿔이 있는데 தகன பலிபீடத்தில் 4 மூலைகளிலுமே கொம்புகள் இருக்கும். 이건 하나님이 보시는 장부책이에요. இது கர்த்தர் பார்க்கக்கூடிய பாவம் பதிவு செய்யப்பட்ட இடம். 그래서 사람은 자기 마음에 있는 죄를 보고 알고 மனிதர்கள் தன்னுடைய இருதயத்தின் பலகையில கூடிய பாவத்தை பார்த்து நான் பாவின்னு தெரிஞ்சுக்கிறான். 하나님은 번제단 뿔에 기록된 걸 보면서 저 사람이 죄인이구나 하는 걸 아는 거예요. ஆனா கர்த்தரோ அந்த பலிபீட கொம்புகள்ல பாவம் பதிவு செய்யறத பார்த்து அந்த மனுஷன் பாவின்னு தெரிஞ்சுக்கிறார். 그때에 사람이 죄를 범하면 속죄제 희생의 양을 가지고 와서 양에게 안수를 합니다. ஒரு மனுஷன் பாவம் செய்தானா இப்ப ஆட்டுக்குடி எடுத்துட்டு வந்து இந்த ஆட்டுக்குடியோட தலையின் மீது அவ கையை வைக்கிறார். 그리고 그 안수를 받은 죄를 넘겨받은 양을 잡아서 죽입니다. தலையில கை சுமத்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை அதுக்கு பிறகு பிடித்து அதை பலி செலுத்துறாங்க. 그리고 피를 이렇게 받아 가지고 번제단 뿔 네귀퉁에 이렇게 발라요. அதன் பின் அவருடைய ரத்தத்தை எடுத்து தகன பலிபீடத்துடைய கொம்புகளில் இப்படியாக பூசுவார்கள். 그러면 그 전에는 죄가 기록이 돼 있었는데 இதற்கு முன்பு அந்த கொம்புகளில் பாவம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 양의 피로 죄를 덮어서 가리우는 것입니다. ஆனால் ஆட்டுடைய ரத்தத்தின் மூலமாக இப்பொழுது பாவத்தை மூடி மறைக்கிறார்கள். 여러분 옆에 벽에 낙서가 있다고 생각합시다. பிரியமானவர்களே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன ஸ்கிராட்ச் இப்போ இந்த சுவர்ல இருக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. 아무리 지워도 안 지워지는데 எவ்வளவுதான் நீங்க அடிச்சாலும் சரி அது போகவே மாட்டேங்குது. 페인트를 갖다 칠해버리면 어떻게 해요? இப்போ நீங்க பெயிண்ட் அங்க அடிச்சு இப்போ அது பெயிண்ட் ஃபுல்லா அங்க அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? 덮어지겠죠. முழுசா மூடி மறைச்சிரும் இல்லையா? 그런 것처럼 번제단 뿔에 기록되어 있는 죄는 어떤 것으로도 지울 수가 없어요. அதே போலதான் பலிபீட கொம்புகள்ல பதிவு செய்யப்பட்டிருந்த பாவத்தை வேற எந்த செயல்முறையிலுமே அழிக்க முடியாது. 그래서 양이나 염소의 피를 받아가지고 그 피로 칠해버리는 겁니다. அதனால தான் இப்ப இந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்து அதை பூசி மறைக்கிறாங்க. 그러면 하나님께서 보실 때 கர்த்தர் அதை பார்க்கும்போது 죄 위에 피가 흘려졌기 때문에 பாவத்துக்கு மேல இப்ப ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதுனால 아 죄로 인해서 죽었구나 이렇게 보는 거예요. பாவத்து நிமித்தமாக இந்த மரணம் அப்ப கொடுக்கப்பட்டிருக்குது. 죄에 싸신 사망을 받았다는 것이죠. பாவத்தின் சம்பளமாகிய மரணம் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 그래서 하나님 앞에서는 죄가 덮어지고 ஆகவே கர்த்தருடைய பக்கத்திலிருந்து இப்பொழுது பாவம் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. 그리고 난 다음에 제사장이 밖에 나와서 이야기를 합니다. அதற்கு பிறகு இந்த பிரதான ஆசாரியர் வெளியில வந்து இந்த மாதிரி சொல்லுவார். 하나님이 제사를 받으셨고 이제 내 죄는 씻어졌다. தேவன் உங்களுடைய பாவ நிவாரண பலியை ஏற்றுக்கொண்டார். இப்போ உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. 그러면 죄를 지은 사람은 어떻게 죄를 씻느냐? அப்போ மறுபடியும் பாவத்தை அவர் செய்தார்னா என்ன எப்படி பாவத்தை கழுவ முடியும்? 제사장이 하는 이야기를 듣고 믿음으로 죄를 씻는 거예요. பிரதான ஆசிரியர் சொன்ன அந்த வார்த்தையை அவங்க கேட்டு விசுவாசிப்பதன் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 하나님이 내 제사를 받으셨고 கர்த்தருடைய பாவ நிவாரண பலியை ஏற்றுக்கொண்டுள்ளார். 내 죄는 씻어졌다. என்னுடைய பாவம் கழுவப்பட்டுள்ளது. 그 말을 들을 때 아, 내 죄가 씻어졌구나라고 믿는 겁니다. அந்த வார்த்தையை கேட்கும்போது என்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்குது அப்படின்னு அதை விசுவாசிச்சு அவர் மன்னிப்பை பெறுகிறார். 하나님 앞에 죄는 피로 씻어지고 தேவனுடைய பக்கத்திலிருந்து பாவம் இரத்தத்தின் மூலமாக கழுவப்படுகிறது. 사람의 마음의 죄는 믿음으로 씻는 것입니다. மனிதனுடைய இருதய பலகையில் கூடிய பாவமோ விசுவாசத்தின் மூலமாக கழுவப்படுகிறது. 오늘도 양 잡고 소 잡아서 내 가슴에다 칠하는 거 아니에요? 양 잡고 소 잡아서 피를 내 가슴에다 칠하는 거 아니에요? இந்த ஆட்டுக்குட்டியோ இல்ல அந்த வெள்ளாட்டு கடவையை பிடிச்சு அவருடைய ரத்தத்தை எடுத்து என் இருதய பலகையில பூசணும்னு இல்லைங்க. 피는 하나님께 드리는 거예요. இந்த ரத்தம் என்பது கர்த்தருக்காக நம்ம கொடுக்கிறது. 이해 가십니까? புரியுதுங்களா? 이게 오랜 시간 동안
이 이스라엘 사람들이 죄를 씻는 일을 했어요. பல வருஷமாக இந்த வகையில தான் இஸ்ரேல் ஜனங்கள் பாவ நிவாரண பலியை செலுத்தினாங்க. 시간이 지나가면서 사람들이 많아지고 நேரம் ஆக ஆக இப்ப ஜனங்கள் அதிகரிச்சிட்டாங்க. 죄를 짓는 일이 많아져요. பாவத்தை செய்யக்கூடிய இந்த வேலை ரொம்ப அதிகரிச்சிருச்சு. 제사장들이 하루 종일 양과 염소를 잡아서 죄를 씻는데 다 씻지를 못해요. இந்த பிரதான ஆசிரியர்கள் ஒரு நாள் முழுக்க ஆட்டுக்குட்டியை பிடிச்சு பலி செலுத்துறாங்க. ஆனா மறுபடியும் அவங்க பாவத்தை செய்யறாங்க. 얼마나 양과 염소를 많이 잡았는지 그 피가 강같이 흘렀다고 돼 있습니다. எவ்வளவு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. இந்த ரத்தம் வந்து ஒரு நதியை போல இந்த ஆசிரியர் கூடாரத்துல இருந்து வெளியே வந்ததை நம்ம பார்க்கிறோம். 그래서 어느 날 하나님께서 이스라엘 백성들에게 방법을 바꿔줘야 되겠다고 얘기를 합니다. அதனால ஒரு நாள் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து இந்த செயல்முறையை மாற்றணும்னு கூறுகிறார். 레위기 17장에 나오는 이야기입니다. லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய சம்பவம் இது. 뭐라고 말씀되어 있냐면 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா 1년에 1차 제사를 드려라. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண பலியை செலுத்துங்க. 그날은 7월 10일인데 அந்த நாள் இந்த ஜூலை 10ஆம் தேதி 그날은 7월 10일인데 அந்த நாள் ஜூலை 10ஆம் தேதி 그날을 대속죄일이라고 말합니다. பிரதான பாவ நிவாரண பலின்னு சொல்லுவாங்க. 이스라엘 백성들이 다 성막 주변에 모였는데 இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த ஆசிரியர் கூடாரத்துக்கு முன்பதாக வருவாங்க. 그때 제사장이 2마리의 염소를 준비합니다. அந்த நேரத்தில் இந்த பிரதான ஆசிரியர் 2 ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் செய்வார். 그래서 이스라엘 백성들의 모든 죄를 2마리 중에 하나 선택받은 염소의 머리에 두고 안수를 해서 죄를 넘깁니다. இஸ்ரேல் ஜனங்களுடைய முழு பாவத்தையுமே இந்த 2 ஆட்டுக்குட்டியில ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து தலையில கை வைத்து அதை சுமத்துவாங்க. 물론 이 백성들은 성막 밖에 있죠. கண்டிப்பா இந்த ஜனங்க எல்லாரும் ஆசிரியர் கூடாரத்துக்கு வெளியில நிக்கிறாங்க. 그래서 안수를 한 염소를 데리고 성막 안에 들어가서 잡습니다. அதுக்கப்புறம் தலையில கை வைத்த இந்த ஆட்டுக்குட்டியை ஆசிரியர் கூடாரத்துக்கு உள்ள எடுத்துட்டு போயிட்டு அதை பலி செலுத்துவாங்க. 잡은 염소의 피를 가지고 이 단이 아니라 성전 안에 있는 지성소에 들어갑니다. இப்போ ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அவருடைய ரத்தத்தை எடுத்து பலிபீட கொம்புகள்ல இல்லங்க. இப்போ இந்த ஸ்தலம் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இப்ப பிரதான ஆசிரியர் போவார். 지성소 안에는 법궤라는 게 있어요. மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து இப்ப கர்த்தருடைய பெட்டி அங்க இருக்குது. 그 법궤 위에다가 피를 7번을 뿌립니다. அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு மேலே இப்போ 7 தடவை ரத்தத்தை பூசுவாங்க. 제사장의 옷에는 금방울이 달려 있어요. பிரதான ஆசிரியருடைய இப்ப ஆடைகளை பாத்தீங்கன்னா இப்ப அந்த மணி 그래서 이렇게 움직일 때마다 딸랑딸랑딸랑딸랑 소리가 납니다. ஒவ்வொரு முறையும் இப்ப அவர் நகரும் போது இப்ப மணி சத்தம் தல்லாங் தல்லாங் தல்லாங்கன்னு அப்படின்னு கேட்கும். 밖에서는 볼 수 없지만 வெளியில தான் அவங்களால பார்க்க முடியாது. 제사장이 움직일 때 소리를 듣고 어디로 가는지를 아는 거예요. ஆனா பிரதான ஆசிரியர் நகரும் போது அந்த மணி சத்தம் கேட்கறதுனால அவர் எங்க போறாருன்னு இப்ப ஜனங்களுக்கு தெரியும். 그래서 번제단 옆에서 소리가 나면서 이제 염소를 잡지요. பலிபீட கொம்புகள் இப்ப தகன பலிபீடத்துக்கு பக்கத்துல தான் ஆட்டுக்குட்டியை பிடிச்சு பலி செலுத்துறாங்க. சத்தம் வரும். 제사장이 여기서 염소를 잡았구나. இப்ப இந்த தகன பலிபீடத்து பக்கத்துல இந்த பலி செலுத்திட்டாங்க. 염소를 잡아가지고 그 피를 그릇에다 담습니다. இப்ப ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அவருடைய ரத்தத்தை இப்ப எடுக்கிறாங்க. 그리고 அதுக்கப்புறம் 지성소 안에를 가는 거예요. இப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறாங்க. 이렇게 갈 때 방울 소리가 나겠죠. இந்த மாதிரி போகும்போது மணி சத்தம் கேட்கும். 딸랑딸랑딸랑딸랑딸랑. தல்லங் 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 தல்லங். 그래서 지성소 안에 들어갔어요. இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டான். 저쪽 끝에서 이쪽 끝까지 왔단 말입니다. அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துடைய முடிவுக்கு வந்துட்டான். 지성소 안에 들어가서 손으로 피를 담아가지고 뿌립니다. மகா பரிசுத்த ஸ்தலத்துல இப்ப உங்களுடைய கையில இந்த ரத்தத்தை எடுத்து அதை இப்ப தெளிப்பாங்க. 몇 번 뿌린다고 그랬죠? எத்தனை முறை தெளிப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். 7번을 뿌려요. 7 முறை இந்த ரத்தத்தை இந்த மாதிரி தெளிப்பாங்க. 밖에서 그 소리를 듣는 இப்ப 거예요. வெளியில இருந்து இந்த சத்தத்தை இது தெளிக்கும் போதெல்லாம் சத்தம் கேட்கும் ஜனங்களுக்கு. 피를 한번 뿌립니다. 짜르르. ரத்தத்தை ஒரு தடவை இப்ப தெளிக்கிறாங்க. சர். 두 번째 뿌립니다. 짜르르. ரெண்டாவது தடவை இப்ப தெளிக்கிறாங்க. சர். 밖에 있는 백성들이 그 소리를 듣는 거죠. வெளியில இருக்க ஜனங்க இப்ப இந்த சத்தத்தை கேட்கறாங்க. 제사장이 지금 피를 뿌리고 있어. இஸ்ரேல் இப்ப பிரதான ஆசாரியர் இப்ப ரத்தத்தை தெளிச்சிட்டு இருக்கார். 만약에 하나님이 그 제사를 받지 않으시면 ஒருவேளை கர்த்தர் இந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்ளலனா 제사장은 그 자리에서 죽습니다. பிரதான ஆசிரியர் அதே இடத்துல அவர் சம்பவ இடத்துல அவர் இறந்துருவார். 그러면 이스라엘 백성들은 1년 동안의 저주를 받아야 돼요. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வருஷமா சாபத்தை பெறணும். 그 제사 하나 때문에. இந்த ஒரே ஒரு பாவ நிவாரண பலி ஏற்றுக்கொள்ளப்படலனா 그 제사를 하나님께 드리면서 얼마나 마음을 졸이겠어요. அப்ப இந்த பிரதான ஆசிரியர் யோசிச்சு பாருங்க அவருடைய இதயத்துல எவ்வளவு படபடப்பா இருந்திருப்பார் இந்த செய்யும்போது. 그런데 제사장이 피를 계속 뿌리는 겁니다. ஆனாலும் இந்த ரத்தத்தை வந்து தொடர்ந்து பிரதான ஆசிரியர் இப்ப தெளிக்கிறார். 밖에서 백성들이 숫자를 세겠지요. வெளியில ஜனங்க வந்து இப்ப அதை என்ன ஆரம்பிப்பான். 짜르르. சர்ர.
네 번째야. சரி 4வது தடவை 다시 짜르르 மறுபடியும் சர்ர் 5번. 5வது முறை 몇 번 남았어요? இன்னொரு எத்தனை தடவை மீதியா இருக்கு 2번 다시 짜르르. கடைசியா இப்ப சர்ர் 근데 그 다음에 소리가 안 나고 쿵 그래. ஆனா அதுக்கப்புறம் சத்தம் கேட்காம 펑 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் 그럼 어떻게 되는 거예요? அப்ப என்ன ஆகும் 그러면 1년치 저주를 받아야 돼. ஒரு வருஷம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாபம் வந்துரும் 근데 하나님이 그 제사장의 제사를 받으신 거예요. ஆனா கர்த்தர் பிரதான ஆசாரியனுடைய இந்த பாவ நிவாரண பலியை அவர் ஏற்றுக்கொண்டார் 마지막에 7번째 짜르르. கடைசி அந்த 7வது முறையா சர்ன்னு ரத்தத்தை தெளிக்கிறார் 백성들이 성막 밖에서 있다가 그 소리를 듣는 겁니다. இப்ப ஜனங்க இப்ப ஆசீர் கூடாரத்துக்கு வெளியில இருந்து இந்த சத்தத்தை கேட்கறாங்க 아, 하나님이 우리 제사를 받으셨다. தேவன் நம்முடைய பலியை இப்ப ஏற்றுக்கொண்டார் 여러분, 안에서 들리는 그 방울 소리가 뭡니까? பிரியமானவர்களே உள்ள இருந்து கேட்கக்கூடிய இந்த மணி சத்தம் எதை 우리 குறிக்குது 죄가 씻어졌다는 복음이잖아요. நம்முடைய பாவ கழுவப்பட்ட இந்த சுவிசேஷ சத்தம் தான் அது 예, 그 들려지는 소리가 복음인 거예요. சோ இது அவங்க காதுல கேட்ட இந்த சத்தம் சுவிசேஷத்தினுடைய சத்தம் 그렇게 해서 하나님이 제사를 받으시면 இந்த வகையில கர்த்தர் பாவ நிவாரண பலியை ஏற்றுக்கொண்டார்னா 이제 제사장이 살아서 இப்ப 나왔잖아요. பிரதான ஆசிரியர் உயிரோட வெளியில வந்துருவார் 나와서 백성들 앞에서 두 번째 염소에다가 이렇게 백성들이 보는 앞에서 안수를 합니다. வெளியில வந்து இப்ப ஜனங்க பாக்குற இந்த இடத்துல இரண்டாவது ஆட்டுக்குட்டியோட தலையில அவர் கை வைப்பார் 실제 죄는 안에서 씻어졌는데 ஆனா உண்மையிலே பாவம் என்பது உள்ள ஏற்கனவே கழுவப்பட்டிருக்கிறது 이스라엘 백성들 마음에 믿음을 주기 위해서 하는 거예요. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இதயத்துல விசுவாசத்தை கொடுக்கிறதுக்காக இந்த இரண்டாவது செயல்முறை 그래서 염소에게 안수를 해서 다시 죄를 넘기는 일을 해요. ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியோட தலையில கை வைத்து மறுபடியும் பாவத்தை சுமத்தி 그리고 미리 준비한 사람에게 붙들어 가지고 광야 끝으로 가서 내어놓으라고 그럽니다. ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் மூலமாக இந்த ஆட்டுக்குட்டியை வனாந்தரத்துக்கு கொண்டு போய் விடுங்கள்னு அவர் கட்டளையிடுவார் 제가 작년에 이스라엘 가가지고 저 아사엘 협곡을 가봤어요. போன வருஷம் நான் இஸ்ரேலுக்கு போயிட்டு அந்த அசாசியல நான் பார்த்தேன் 예루살렘으로부터 12km 밑에 떨어져 있는 곳인데 எருசலேம்ல இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது 풀 한 폭이 나무 한 폭이 없는 완전한 황야입니다. எந்த ஒரு இடமும் இல்லாத ஒரு முற்றிலுமான வனாந்தரம் அது 이야기를 들어보니까 그냥 놓아주는 게 아니고 சும்மா அவங்கள அனுப்புனாங்கன்னு இல்லைங்க 거기 와가지고 낭떠러지로 그냥 밀어버린대요. அந்த இடத்துக்கு போயிட்டு இப்ப நீங்க விடுத்துட்டீங்கன்னா உயிர் பிழைக்கவே முடியாது 살아나오지 못하도록. திரும்பி வர முடியாத அளவுக்கு 그래서 백성들의 머릿속에서 죄가 멀리 가서 사라졌다고 믿게 하는 거예요. ஜனங்களுடைய இதயத்துல இந்த பாவம் அவ்வளவு தூரமா போய் விலகிறதுக்காக இதை நம்ப செய்யறதுக்காக இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்புவாங்க. 자, 여러분, பிரியமானவர்களே 1년치 죄를 씻습니다. ஒரு வருஷம் இப்ப நம்ம பாவம் செய்யறோம் 7월 10일 날 제사를 드리는데 அதுக்கான பாவ நிவாரண பலியை இந்த ஜூலை 10ஆம் தேதி செலுத்துறாங்க 1월 1일부터 7월 10일까지 죄도 씻어지고 அப்ப ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த பாவம் 7월 கழுவப்படுகிறது 10일 날 짓는 죄도 씻어지고 இப்ப ஜூலை 7ஆம் தேதி செய்த இந்த பாவம் கழுவப்படுகிறது 7월 10일부터 12월 31일까지 짓는 죄도 씻어집니다. ஜூலை 10ஆம் தேதியில இருந்து இப்ப டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் செய்யப்படுகிற இந்த 그 말은 பாவம் 무슨 கழுவப்படுகிறது 말이냐? அதுக்கு என்ன அர்த்தம்னா 자, 1월 1일부터 7월 10일까지는 과거입니다. ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் இது கடந்த காலம். 죄 씻는 날 요 날은 현재지요. இப்ப பாவத்தை செய்த பாவ நிவாரண பலி செலுத்துற அந்த நாள் அது நிகழ்காலம். 그리고 속죄 제사를 지내는 날부터 12월 31일까지는 미래입니다. மகா பிரதான பாவ நிவாரண பலி செலுத்துற அந்த நாள் முதற்கொண்டு இப்ப டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எதிர்காலம். 7월 10일 날 제사를 드리지만 ஜூலை 10ஆம் தேதி இந்த பாவ நிவாரண பலியை செலுத்துறாங்க. 1년치의 모든 죄가 다 씻어지는 거예요. ஆனா ஒரு வருஷம் முழு பாவமும் இந்த செயல்முறை மூலமாக கழுவப்படுகிறது. 이것을 대속죄일이라고 그랬습니다. இதுதான் பிரதான பாவ நிவாரண பலியின் நாள் என்று கூறுவார்கள். 예수님 올 때까지 이 제사를 드렸어요. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த பாவ நிவாரண பலியை அவங்க கடைபிடித்தாங்க. 그래서 한 번의 제사지만 ஒரு முறை பாவ நிவாரண பலியை இப்படி செலுத்துகிறாங்க. 1년의 모든 죄를 씻을 수 있도록 했다 이 말입니다. ஒரு வருஷத்துல ஒரே தரம் பாவ நிவாரண பலியை செலுத்துற மூலமா ஒரு வருஷ பாவத்தை கழுவுறாங்க. 언제까지? எது வரைக்கும்? 예수님이 오실 때까지. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும். 이렇게 법을 한번 바꿔준 거예요. இந்த வகையில கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை மாற்றினார். 자, 그 다음에 이제 약속을 옛 약속에서 새 약속으로 바꿔야 되잖아요. அதற்கு பிறகு பழைய உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கையாக மாற்றணும். 양과 염소를 잡아서 제사를 드려서 씻는 것은 옛 약속입니다. ஆட்டுக்குட்டி வெள்ளாட்டு கடாவை பிடிச்சு இப்ப இந்த மாதிரி பலி செலுத்துறது எல்லாமே பழைய ஏற்பாடு. 하나님께서 우리의 죄를
사하고 기억지 않는다는 새 약속을 하셨습니다. ஆனா கர்த்தர் நம்முடைய பாவத்தை எல்லாத்தையுமே மன்னித்து புதிய உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொன்னார். 이제 그 약속으로 바꾸는 거예요. இப்ப இந்த புது உடன்படிக்கையாக இதை மாத்துகிறார். 그래서 마태복음 3장 13절에서 17절까지 우리 죄가 넘어가는 일을 했다 이 말입니다. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய பாவம் இப்படி தாண்டி சென்றது அந்த அதை குறித்த சம்பவம் அங்க இருக்கு. 이거 어제 실습했죠? 죄 넘기는 거. நேற்று நாம இதை காண்பித்தோம் இல்லைங்களா, அந்த பாவத்தை பரிமாற்றம் செய்வதை. 세례 요한이 예수님에게 죄를 넘기고 யோவான் சொன்னாங்க இயேசுவிடத்துல பாவத்தை சுமத்தி, 보라 세상 죄를 지고 하는 하나님의 어린 양이로다. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 예수님이 세상 죄를 지고 간 걸 증거했잖아요. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார் என்பதை அவர் சாட்சியா சொன்னார். 여러분들 보셨습니까? நேத்து நீங்க அதை பாத்தீங்களா? 세례 요한이 예수님에게 죄를 넘기는 걸 보셨습니까? யோவான் சாணகன் இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமத்துறதை பாத்தீங்களா? 성경에서 봤잖아요. வேதாகமத்தின் மூலமா நம்ம பார்த்தோம் இல்லையா? 얼마나 정확합니까? எவ்வளவு துல்லியமா ஆண்டவர் இங்க 자, எழுதியிருக்கார். 그리고 예수님이 죄를 지고 다니시다가 இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து கொண்டு போனதுக்கு அப்புறம் 예수님이 지고 간 죄가 뭐냐? இயேசு கிறிஸ்து சுமந்த பாவம் என்ன பாவம்? 이 세상 죄인데 இந்த உலகத்தினுடைய பாவம். 예수님은 2000년 전에 오셨어요. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்தார். 예수님이 십자가에 돌아가시기 전에 과거죄. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்பு எல்லாமே கடந்த காலம். 예수님 기준으로 세상 끝날까지 미래죄. இயேசு கிறிஸ்துவுடைய தரமா வைத்து இப்ப நம்ம பூமியோட கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா அதுதான் 여기가 உலகத்தின் 여러분이 எதிர்கால பாவம். 여러분이 현재 살고 있습니다. நீங்க எல்லாரும் இப்ப நடுவுல இங்க நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. 예수님 앞에는 과거죄고 뒤는 미래죄겠죠. இயேசுவுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம்னா அது கடந்த காலம், இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா எதிர்கால பாவம். 세상에 속한 모든 창조로부터 세상 마지막까지의 모든 죄를 예수님이 다 가져가셨습니다. பூமியின் தொடக்கம் முதற்கொண்டு பூமியுடைய முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் பாவம் அனைத்தையுமே இயேசு கிறிஸ்து எடுத்து சென்றார். 이건 무슨 모습인지 압니까? இது என்ன சாயல்னு உங்களுக்கு தெரியுங்களா? 예수님께서 여러분 대신 채찍을 받으신 장면입니다. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதிலாக பாடுகளை அனுபவித்த இந்த சாயல். 이사야 53장 5절에 보면 ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 같이 한번 찾아보겠습니다. நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை பார்க்கலாம். 5절. 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 자, 그가 찔림은 우리의 허물을 인함이요 그가 상함은 우리의 죄를 인함이라. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். 여기서 그가 누굽니까? இந்த அவர் என்பது யாரை குறிக்குதுங்க? 누구라고요? யாருங்க? 예수님. 예, 예수님입니다. 예수 그리스도. 예수님의 찔림은 예수님의 그 상함은 우리의 죄를 위한 거라고 기록돼 있어요. நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார்னு வசனம் 이 சொல்லுது. 성경이 증거입니다. இந்த வேதாகமம் தான் அதுக்கு சாட்சி. 여러분의 죄와 허물 때문에 예수님이 징계를 받으셨다는 거죠. உங்களுடைய மீறுதல்கள் உங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து தண்டனையை பெற்றார். 6절에 보면 6வது வசனத்துல பார்க்கலாம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். 여호와께서는 우리 무리의 죄악을 그에게 담당시키셨도다 그랬어요. கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்படினார். 담당이라는 말 아십니까? விழப்பண்ணினார் அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? 책임을 맡은 사람. இந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். 여기서 우리가 무슨 일을 하다가 뭐 예를 들어 방송이 잘 안 된다. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஆடியோ சிஸ்டம் சரியா இப்போ நடக்கல. 방송 담당자가 누구예요? இந்த ஆடியோ இன்சார்ஜ் யாருங்க? 그러면 이제 방송 담당을 맡은 사람이 오지요. இந்த ஆடியோக்கு பொறுப்பா இருக்கிறவர் இங்க வருவார் இல்லையா? 밥을 먹었는데 그 식사가 좀 부실하다. சாப்பாடு நாங்க சாப்பிட்டோம், ஆனா சாப்பாடுல கொஞ்சம் நல்லா இல்ல. 여기 식사 담당이 누구예요? இந்த சாப்பாடுக்கு இன்சார்ஜ் யாரு? 그러면 식사를 맡은 사람이 오잖아요. அந்த சாப்பாடுக்கு பொறுப்பாளரா இருக்கிறவர் வருவார். 죄를 담당하신 분이 누굽니까? அதே போல பாவத்துக்கு பொறுப்பாளர் அந்த இன்சார்ஜா இருந்தது யார்? 그분이 예수님이란 말입니다. அவர்தான் இயேசு. 책임지고 맡은 분. அந்த பொறுப்பை அவர் மேல சுமத்துனாங்க. 그래서 예수님은 우리의 죄를 책임지고 맡아서 그 죄를 해결하기 위해서 저 고난을 받으신 거예요. இயேசு கிறிஸ்து இந்த பாவ பொறுப்பை அவர் மேல சுமத்துனாங்க. அதை தீர்ப்பதற்காக இந்த பாடுகளையும் அவர் நொறுக்கப்பட்டார். 여러분 사실은 저 사진보다도 훨씬
고난을 많이 당하셨어요. ஆனா உண்மையிலே இந்த படத்தை காட்டிலும் இன்னும் பயங்கரமான இந்த பாடுகளை இயேசு கிறிஸ்து நமக்காக அனுபவித்தார். 인간의 몸으로 표현할 수 없을 정도의 많은 고난을 당하셨습니다. வார்த்தையால வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பாடுகளை இயேசு கிறிஸ்து நமக்காக அனுபவித்தார். 그리고 예수님께서 십자가에 달려 돌아가셨습니다. அதன்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்தார். 자, 복음이라는 게 뭡니까? சுவிசேஷம்னா என்னது? 고린도전서 15장을 읽겠습니다. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். 여러분 복음 그러니까 굉장히 복음을 복잡하게 생각을 해요. இந்த சுவிசேஷம் சொல்றதுனால இந்த சுவிசேஷத்தை நீங்க ரொம்ப குழப்பமா நினைக்கிறீங்களா? 성경은 복음을 굉장히 간단하게 말합니다. ஆனா இந்த வேதாகம சுவிசேஷத்தை ரொம்ப ஈஸியா நமக்கு சொல்லுது. 고린도전서 15장 1절부터 4절까지 보겠습니다. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு 4ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. 형제들아, 내가 너에게 전한 복음을 너희로 알게 하노니. சகோதரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 사도 바울이 고린도 교회에 있는 형제들에게 이 말씀을 하고 있는 겁니다. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களை பார்த்து இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறார். 내가 너희에게 복음이 무엇인지를 알게 해주고 싶다. நான் உங்களுக்கு மறுபடியும் இந்த சுவிசேஷம்லாம் என்னன்னு தெரியப்படுத்துகிறேன். 자, 복음이라고 하는 건 뭐냐? இந்த சுவிசேஷம் சொல்றது என்னது? 3절에 3ஆம் வசனம், 내가 받은 것을 먼저 너희에게 전하였노니. நான் அடைந்ததை உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது. 이는 성경대로 그리스도께서 우리 죄를 위하여 죽으시고, அது என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து 장사 지낸 바 되었다가 அடக்கம் பண்ணப்பட்டு 성경대로 사흘 만에 다시 살아나사. வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. 복음은 뭐가 복음이냐면, சுவிசேஷம்னா என்னது சுவிசேஷம்? 예수님께서 성경대로 우리 죄를 위해서 죽으시고, இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து 장사되었다가 அடக்கம் பண்ணப்பட்டு 성경대로 우리를 위하여 부활하신 것. வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் நமக்காக உயிர் தெழுந்தது. 다시 말하면 예수님의 죽음과 부활이 복음입니다. மறுமொழியில் இயேசுவினுடைய மரணமும் உயிர் தெழுதலும் தான் சுவிசேஷம். 사람들이 복음 그러면 굉장히 복잡하게 생각해요. ஒவ்வொரு ஜனங்களுமே இந்த சுவிசேஷம்னா ரொம்ப குழப்பமானதுன்னு நினைக்கிறாங்க. 복음을 정리하면 단순합니다. இந்த சுவிசேஷம் ரொம்ப ரொம்ப சுலபமானது. 성경대로 예수님이 우리 죄를 위하여 죽으시고, வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்திற்காக மரித்து 장사 지낸 바 되었다가 அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 성경대로 3일 만에 살아난 것. வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. 이것이 마태, 마가, 누가, 요한에 기록되어 있기 때문에 거길 복음서라고 말하는 거예요. இதுதான் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் புத்தகத்துல எழுதுறதுனால அது சுவிசேஷ புத்தகங்களை நம்ம அழைக்கிறோம். 마태복음, 마가복음, 누가복음, 요한복음. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம். 그 성경에는 성경대로 예수님이 우리 죄를 위하여 죽으신 게 기록돼 있어요. இந்த வேதாகமத்துல வேத வாக்கியங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்திற்காக எப்படி மரித்தார் என்பது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. 장사된 것이 기록돼 있고, அடக்கம் பண்ணப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது. 우리 죄를 위하여 3일 만에 부활하신 내용이 기록돼 있어요. நம்முடைய பாவங்களுக்காக 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தது பற்றியும் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். 그래서 그 내용이 들어가 있기 때문에 복음서라고 하는 겁니다. ஆகவே தான் இந்த கருத்து இதுல எழுதப்பட்டதனால அது சுவிசேஷ புத்தகங்கள் நம்ம அழைக்கிறோம். 정리하자면 இதை முழுவதாக இப்ப நம்ம அரேஞ்ச் பண்ணணும். 복음은 뭐냐? 복음이 뭐냐? இந்த சுவிசேஷம்னா என்னது? 우리 죄를, 성경대로 우리 죄를 위하여 예수님이 죽으시고, வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்திற்காக மரித்து 장사 지낸 바 되었다가 அடக்கம் பண்ணப்பட்டு 성경대로 3일 만에 다시 살아난 겁니다. வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் மீண்டும் அவர் உயிர் தெழுந்தார். 예수의 죽음은 우리 죄를 씻기 위해서 죽은 거고, இயேசுனுடைய மரணம் நம்முடைய பாவத்தை கழுவுவதற்காக அவர் மரித்தார். 예수님의 부활은 우리를 의롭다고 하는 증거라고 말씀했어요. இயேசுடைய உயிர் தெழுதலோ நம்மை நீதிமான் ஆக்கினார் என்பதற்கான ஒரு சாட்சி. 로마서 4장 25절에 말씀하시기를, ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கர்த்தர் இப்படியாக கூறுகிறார், 예수는 우리 죄를 위하여 내어줌이 되고, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் 또한 우리를 의롭다 하심을 인하여 살아나셨느니라. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். 그 한 줄에 정확하게 복음이 담겨 இந்த 있어요. ஒரு வசனத்துல துல்லியமா சுவிசேஷத்தை ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார். 여러분은 예수님께서 우리 죄를 위해서 죽은 걸 믿으십니까? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக தான் மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? 또한 예수님께서 무덤에서
3일 만에 부활하신 것을 믿습니까? அதோடு கூட இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? 그렇다면 여러분들은 복음을 정확하게 알고 믿는 사람들입니다. அப்படி என்றால் இந்த சுவிசேஷத்தை மிக துல்லியமாக தெரிந்து அதை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள் நீங்கள்தான். 복음은 결단코 복잡한 게 아니에요. இந்த சுவிசேஷம் ரொம்ப குழப்பமானது, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனதெல்லாம் இல்ல. 성경에 많은 내용들이 있지만 வேதாகமத்துல பல கருத்துக்கள் இருக்கு. 그 내용들이 증거하는 것은 ஆனா அந்த கருத்துக்கள் எல்லாமே சாட்சி சொல்லக்கூடிய காரியம் 예수 그리스도께서 우리 죄를 위해서 대신 죽으셨고 இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 하나님이 그 제사를 받으셨기 때문에 கர்த்தர் அந்த பாவ நிவாரண பலியை ஏற்றுக்கொண்டதினாலே 우리의 모든 죄가 끝났다는 것을 인정받으시고 நம்முடைய எல்லா பாவம் முடிந்தது என்பதை கர்த்தரும் ஏற்றுக்கொள்கிறார். 3일 만에 무덤에서 부활하신 것입니다. 3 நாளிலே இயேசு கிறிஸ்து அவர் அடக்கப்பட்ட இடத்திலிருந்து உயிர் தெழுந்தார். 내가 죄를 지으면 죄에 따라서 벌을 받겠죠. நான் பாவத்தை செய்தனா அந்த பாவத்தை பின்பற்றி அதற்கான தண்டனையும் நான் பெறுவேன். 그래서 판사가 나에게 징역 10년 하고 형을 내렸습니다. ஆகவே உதாரணத்துக்கு ஒரு நீதிபதி என்னை பார்த்து 10 ஆண்டு சிறை தண்டனை என்று கூறுகிறார். 그러면 나는 10년 동안 감옥에 들어가서 살아야 됩니다. இப்ப நான் 10 வருஷம் இந்த சிறைச்சாலைக்குள்ள போயிட்டு நான் வாழணும். 10년이 지났습니다. இந்த 10 வருஷம் ஆயிடுச்சு. 그러면 벌이 끝났어요, 안 끝났어요? தண்டனை முடிஞ்சிருச்சா இல்லையா? 그러면 감옥에 있어야 돼요, 나가야 돼요? இப்ப அதுக்கப்புறம் நான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கணுமா வெளியே போகணுமா? 나가야 돼요. வெளியே போகணும். 여기 있으면 있는 순간 국법이 잘못된 거예요. இங்கு நான் இருந்தனா அப்ப அந்த சட்டமே தவறுன்னு அர்த்தம். 그래서 ஆகவே 벌을 다 마치면 내가 밖으로 나왔다 이 말입니다. ஆகவே இப்ப தண்டனை முடிஞ்சிருச்சுனா இப்ப என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பி வருவதுதான் சரி. 내가 나왔다는 것은 நான் வெளியில வந்துட்டேன் அப்படினா 벌을 다 받았다는 증거예요. தண்டனையை முழுசா நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்ற அதற்கான ஒரு அடையாளம். 예수님이 무덤 가운데 죽음 가운데 계속 있다면 இயேசு கிறிஸ்து மரணத்திற்குள்ளாக அடக்கத்திற்குள்ளாக அவர் இருந்தார். 우리의 죄가 아직 안 씻어졌다고 말을 합니다. தொடர்ந்து அங்கே இருந்தார்னா நம்முடைய பாவம் இன்னும் கழுவப்படலன்னு அர்த்தம். 고린도 이 전서 15장 뒤편에 읽어보면 그렇게 나와요. ஆனா இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு பின்பு நீங்க வாசிச்சீங்கன்னா இது எல்லாத்தையும் பற்றி நீங்க தெரிஞ்சுக்க 오늘 이 முடியும். 말씀 끝나고 한번 읽어보세요. இன்னைக்கு நான் இந்த செய்தியை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாசிச்சு பாருங்க. 그런데 예수님이 죽음에서부터 부활했다는 건 ஆனாலும் இப்ப இயேசு கிறிஸ்து இந்த அடக்கத்துல இருந்து உயிர் தெழுந்தார் அப்படினா 우리의 모든 죄가 끝났다고 하는 증거라는 것이죠. நம்முடைய எல்லா பாவம் முடிந்தது என்பதற்கான ஒரு சாட்சி அது. 우리는 십자가에 죽은 예수만 믿는 게 아니라 நாம் சிலுவையில மரித்த இயேசுவை மாத்திரம் விசுவாசிப்பதில்லை. 죽음에서 부활하셔서 우리를 의롭게 한 것을 믿습니다. மரணத்திலிருந்து அவர் உயிர் தெழுந்து நம்மை நீதிமானாக்கினார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். 아멘. ஆமென். 여러분은 예수 그리스도의 부활로 의롭게 되었습니까? இயேசுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நீங்கள் அனைவருமே நீதிமான்கள் ஆக்கப்பட்டுள்ளீர்களா? 의롭게 되신 분 손 한번 들어보세요. நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் கையை உயர்த்துங்க. 아멘. 감사합니다. ஆமென். நன்றி. 손 내리십시오. கை கீழே போடுங்க. 기도하겠습니다. நாம் ஜெபிப்போம். 거룩하신 하나님 우리 아버지 감사합니다. பரிசுத்த பரலோக பிதாவே உமக்கு நன்றி. 하나님의 말씀에 이렇게 분명하고도 정확한 말씀이 기록되어 있습니다. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில இவ்வளவு துல்லியமாக நீர் வசனத்துல எழுதியிருக்கிறீங்க. 하나님께서 구약을 신약으로 바꾸어 주시고 கர்த்தர் இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடாக நீங்க மாற்றினீங்க. 옛날에 양 잡고 소 잡아서 죄를 씻었지만 முன்பு ஆட்டுக்குட்டியும் வெள்ளாட்டு கடாவையும் பிடித்து பாவத்தை நாங்கள் கழுவினோம். 그 제사로는 온전하지 못하기 때문에 ஆனால் அந்த நிவாரண பலிகளின் மூலமாக நாங்கள் பரிபூர்ணமாக்கப்பட முடியாது. 영원한 생명을 가지신 예수님께서 이 땅에 오셔서 நித்திய ஜீவனை வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 우리의 죄를 담당하시고 십자가에 돌아가심으로 எங்களுடைய பாவத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர் சிலுவையில் மரித்தார். 영원한 속죄가 이루어지도록 했습니다. நித்திய ஜீவனை நாங்கள் பெறும்படியாகவும் கர்த்தர் செய்தார். 예수는 우리 범죄함을 위하여 내어줌이 되었고 இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டும் 또한 우리를 의롭다함을 위하여 부활하셨다고 했습니다. எங்களை நீதிமானாக்குவதற்காக அவர் மீண்டும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். 그리스도의 죽음으로 우리 모든 죄가 씻어졌고 கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமாக எங்களுடைய அனைத்து பாவங்களும் கழுவப்பட்டுள்ளது. 또한 그리스도의 부활로 말미암아 우리가 하나님 앞에 의롭게 된 걸 믿습니다. கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நாங்கள் தேவனுக்கு முன்பதாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டுள்ளோம் என்பதை விசுவாசிக்கிறோம். 이번 수양에 참석하신 모든 형제 자매들의 마음속에 믿음을 주시고 இம்முறை இந்த புத்துணர்ச்சி முகாமில் பங்கேற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி இருதயத்திலும் கர்த்தர் இந்த விசுவாசத்தை நீ தருவீராக. 예수님께서 우리에게 주신 이 은혜가 영원한 속죄인 걸 믿게 주옵소서. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபை இது நித்திய ஜீவன் இது புதிய நித்திய உடன்படிக்கை என்பதை நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யும். 우리가 어디 있든지 항상 예수님이 함께하고 있음을 감사합니다. நாங்கள் எங்கு இருந்தாலும் சரி இயேசு எங்களோட எப்பொழுதுமே இருக்கிறார். அதற்காக நன்றி. 이 밤을 축복하신 주님 앞에 감사와 영광을 돌리면서 예수 그리스도의 이름으로 기도드리옵나이다. இந்த நிகழ்ச்சியை அனுமதித்த இந்த கர்த்தருக்கே நாங்கள் மகிமையும் நன்றியை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
예, 감사합니다. நன்றி.